பல சமயங்களில் நாம் ஒன்றை செய்து கொண்டிருப்போம், ஆனால் அதை குறித்த சரியான வெளிச்சம் நமக்கு இருக்காது. இன்றைக்கு மிகப்பெரிய விதத்தில் நிராகரிக்கப்பட்டவரும் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டவரும் தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவியானவர் நிராகரிக்கப்பட்டவர், பரிசுத்தாவியானவர் தவறாய் புரிந்து கொள்ளப்பட்டவர். பரிசுத்தாவியானவரை குறித்தான வெளிச்சம் இல்லாதனாலே இன்றைக்கு நிறைய பேர் அவருடைய வல்லமையை அறியாமல் அனுபவிக்காமல் இருக்கிறார்கள். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பரிசுத்தாவியானவரை பற்றிய சரியான வெளிச்சம் இருந்தால் உங்கள் பிஸ்னஸில் அவரை யூஸ் பண்ணுவீங்க. பரிசுத்தாவியானவர் பற்றிய சரியான வெளிச்சம் இருந்தால் உங்களுடைய ஊழியத்தில் அவரை பயன்படுத்துவீர்கள். பரிசுத்தாவியானவர் சரியான விதத்தில் புரிந்து கொள்ளப்பட்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கையிலே அவருக்கு இருக்கிற அந்த முக்கியத்துவத்தை நாம் வேற யாருக்கும் தரமாட்டோம். பரிசுத்தாவியானவரை பற்றிய சரியான வெளிச்சம் இருக்கிறவர்கள் காரணம் காட்ட மாட்டார்கள். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்க. பரிசுத்தாவியானவரை பற்றிய சரியான அறிவு வெளிச்சம் இருந்தால் தீமையான சுய ஒழுக்கம் இல்லாத எந்த காரியத்திற்குள்ளும் நாம் செயல்பட மாட்டோம். பரிசுத்தாவியானவரை பற்றிய சரியான அறிவு வெளிச்சம் இருந்தால் நாம் நிச்சயமாக நம்முடைய தேவைகளை குறித்து கவலைப்பட மாட்டோம். நம்முடைய பண பிரச்சனைகளை குறித்து கவலைப்பட மாட்டோம். ஆமேன் 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 ஆமேன். இங்கே மேலே வச்சிருக்கேன் ப்ளீஸ். பரிசுத்தாவியானவரை பற்றிய சரியான வெளிச்சம், சரியான அறிவு சொல்லுங்க, சரியான அறிவு. See, our problem is not sin, our problem is misunderstanding. Our problem is not sin, our problem is ignorance. எத்தனை பேருக்கு புரியுது? நம்முடைய பிரச்சனை நம்முடைய பாவம் அல்ல, நம்முடைய பிரச்சனை நம்முடைய அறியாமை, நம்முடைய அறிவீனம், நம்முடைய ignorance. See, பாவத்துக்கு காரணமே நம்முடைய அறிவீனம் தான். ஆமென். அறியாமை தான் பாவத்துக்கே காரணம். ஸோ அல்டிமேட் ப்ராப்ளம் இஸ் நாட் அ சின், அல்டிமேட் ப்ராப்ளம் இஸ் இக்னோரண்ட். அறியாமை, அறிவீனம். அதனால தான் பாருங்க, நாம் அறிவீனத்தினால் நாம் வீழ்த்தி அடிக்கப்படுகிறோம், அறிவீனத்தினால் நாம் கட்டப்பட்டிருக்கிறோம், அறிவீனத்தினால் நாம் முடங்கி போயிருக்கிறோம். அன்றைக்கு 18 வருஷமா லூக்கா 13ஆம் அதிகாரத்தில் கட்டப்பட்டிருந்த அந்த கூனியை பார்த்து இயேசு சொன்னார் ஜெபாலயத்தில், இந்த பெண் 18 வருடமாய் சாத்தானால் கட்டப்பட்டிருக்கிறாள், பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறாள். ஆமென் அல்லேலூயா. பிசாசு ஒரு மனிதனை எப்படி கட்டுகிறான்னு சொன்னா, பிசாசு யார்? பிசாசு அறிவீனன். அவன் கட்டுகிறது இக்னோரண்ட் மூலமா தான் ஒரு மனிதனை கட்டி வைக்க முடியும். அதனால நான் உங்களுக்கு சொன்னேன், சில விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு பிசாசு பார்க்குறான். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா, கர்த்தர் தெரிய வச்சிடுறாரு. ஜபா சூப்பராக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் ஒரு பெரிய பர்பஸ்க்காக நம்மளை இணைச்சிருக்கிறார். நமக்கு தெரியாது, சொல்லுங்க, எனக்கு தெரியாது. யோசுவா குடும்பத்தை எனக்கு தெரியவே தெரியாது. இன்னைக்கு கர்த்தர் நம்மளோட இணைச்சிருக்கிறார். ஆமென். இந்த கிங்டம் பைபிள் காலேஜோட இணைச்சிருக்கிறார். See, உங்களுக்கும் எனக்கும் வாழத்தான் தெரியும், உங்களுக்கும் எனக்கும் நாம் எப்படி திட்டமிட வேண்டும் என்று நமக்கு தெரியாது. நம்முடைய ஃபியூச்சர் எங்கே போகுதுன்னு நமக்கு தெரியாது. நம்மோடு யார் யார் கனெக்டாக போறாங்கன்னு தெரியாது. ஒரு ஆமேன்னு சொல்ல மாட்டேன்றீங்க. நம்மிடத்திலிருந்து சிலர் யார் யார் சிதறடிக்கப்பட போறாங்கன்னு தெரியாது. சேர போறது மட்டும் ஆமேன்னு சந்தோஷமா ஒத்துக்கிறோம், சிதறடிக்கிறத ஒத்துக்கிறோம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். 1ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் வாசித்து பாருங்க. எல்லாம் எருசலேம் யூதேயா சமாரியாவை மட்டுமே சுத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் போவே இல்லை. 8ஆம் அதிகாரத்தில் தேவன் ஒரு சிதறடிப்பை உண்டு பண்ணினார். ஆமென் சொல்ல மாட்டேன். சில சமயங்களில் சிதறடிப்பு நல்லது. ஏனென்றால் சிதறடிக்கப்படாத வரைக்கும் நோக்கம் நிறைவேறாது. சிதறடிக்கப்படாத வரைக்கும் கரெக்டா எப்படியோ சுத்தி பாயிண்ட்டுக்குள்ள வந்துட்டோம், கரெக்டா வந்திருக்கோம். சிதறடிக்கப்படாத வரைக்கும் நீங்கள் உங்களுடைய சொந்த அஜெண்டால வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. சிதறடிக்கப்படாத வரைக்கும், உங்களை கர்த்தர் பிரிக்காத வரைக்கும் உங்களால் உங்களுடைய ஓன் க்ளோரியை வெளியே கொண்டு வர முடியாது, ஓன் பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வர முடியாது, உங்களுடைய ஓன் அந்த அனாயிண்டிங்ல நீங்க வேலை செய்ய முடியாது. சம்டைம்ஸ் நீங்க சிலரோடு இணைந்திருப்பதையே ரொம்ப பெருசா நினைச்சிட்டு இருப்பீங்க. கர்த்தர் தீர்க்க தரிசனம் ஃபர்ஸ்ட் செஷன்ல சொன்னாரு, நீங்க பவுல், நீங்க பேதர் கிடையாது, நீங்க மார்க் கிடையாது, நீங்க பர்னபா கிடையாது, நீங்க மத்தியா கிடையாது, நீங்க லூக்கா கிடையாது, நீங்க மற்ற யாரும் போல கிடையாது, நீங்கள் பவுல். இது மற்றவங்களுக்கு தெரியும், இது உங்களுக்கு தெரிய வேண்டும்.
பவுல் நினைச்சிட்டு இருந்தான், நான் எங்கெல்லாம் யாரை காயப்படுத்தணும், யாரை குற்றப்படுத்தணும், யாரை தண்டிச்சணும், கிறிஸ்தவர்களுடைய சபைகளை எங்கெல்லாம் நம்ம கெடுத்தணும், அவர்களுக்கு தான் நான் சாட்சியா நிக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஏன்னா அவங்களுக்கு சாட்சியா நிக்கிறதான அவனுடைய லைஃப்னுடைய ஒரு மிகப்பெரிய மீனிங் வரும்னு நினைச்சிட்டு இருந்தான். ஆண்டவர் சொன்னாரு, இல்லப்பா, அதுக்கு நான் வேற ஆளை வச்சிருக்கிறேன். பட் ஆனா உன்னை நான் தெரிந்து கொண்டதுக்கு ஒரு பெரிய நோக்கம் இருக்கிறது. டிஃபரண்ட் காலிங், டிஃபரண்ட் அனாயிண்டிங். இதை நீங்கள் நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதிலே நாம் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டும். நாம் மற்றவர்களை போல அல்ல என்பதில் அதிக கவனத்தை செலுத்த வேண்டும். நாம் தனித்துவமானவர்கள் என்பதிலே நம்முடைய கவனத்தை நாம் செலுத்த வேண்டும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க, ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஆகவே நம்முடைய ப்ராப்ளம் இஸ் இக்னோரன்ஸ். பிசாசு 18 வருடமா கட்டி வச்சிருந்தான். பிசாசு யார்? அவன் அறிவீனன். சொல்லுங்க, பிசாசு அறிவில்லாதவன். சத்தமா சொல்லுங்க, பிசாசு அறிவில்லாதவன். பயப்படாம சொல்லுங்க, பிசாசு அறிவில்லாதவன். ராத்திரி உங்களை ஒண்ணுமே பண்ண மாட்டான். சொல்லுங்க, பிசாசு அறிவில்லாதவன். ஆமென், ஆமென். அவன் அறிவில்லாதவன். அறிவில்லாதவன். பிசாசுக்கு அறிவு கிடையாது. பிசாசு ஒரு மனுஷனை கட்டி வைத்திருக்கிறான், ஒரு பெண்ணை கட்டி வைத்திருக்கிறான். எப்படி கட்டி வச்சிருக்கிறான்? ஏசு சொல்றாரு, அந்த பெண் பிசாசினால் கட்டப்பட்டிருக்கிறாள் 18 வருஷமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை. ஹலோ, யாரு இந்த பெண்? யார்? சத்தமா சொல்லுங்க, இந்த பெண் யார்? சொல்லுங்க, இந்த பெண் யார்? சொல்லுங்க, நீங்க யார்? நான் யார்? நீங்களும் நானும் ராஜ்யத்தின் குமாரர்கள். நீங்களும் நானும் ராஜ்யத்தின் ராஜாக்கள், ஆசாரியர்கள். பிரச்சனை என்னன்னா, உங்களையும் என்னையும் அறிவீனத்தினால் கட்டி வைத்திருப்பது அவனுடைய நோக்கமா இருக்கிறது. 18 வருஷமா கட்டி வச்சுட்டான். இவள் ஆபிரகாமின் குமாரத்தி, இவள் விடுதலையா இருக்க முடியும், இவள் சுகம் பெற முடியும், இவள் ஆசீர்வதிக்கப்பட முடியும். இவன் ஸ்டிக்கர் நம்பி இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு ஆமென் சொல்ல மாட்டேன்றீங்க? ஓ லார்ட், 18 வருஷமா ஜபாலயத்துக்கு ஏறி வந்துகிட்டு இருந்தா. சபையில அது போயிடுச்சு. 18 வருஷமா ஜபாலயத்துக்கு ஏறி வரா. பிரச்சனை என்ன தெரியுமா? ஜபாலயத்தில் இருக்கிற பரிசேயர்களுக்கும் வேதபாரர்களுக்கும் ஜபாலய தலைவர்களுக்கும் அறிவீனம். 18 வருஷம் பிலிவர், அறிவீனமான பாஸ்டர், அறிவீனமான பிலிவர். ஆனால் ஒன்று, 18 வருடமா அவள் தாக்கு பிடித்தாள். 18 வருஷம் ஒரு கோயில்ல தாக்கு பிடித்தாள். அவளுடைய தாக்கு பிடிப்ப ரட்சகராக இயேசுவை அந்த இடத்துல கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. கொஞ்சம் தாக்கு பிடிங்க, பக்கத்து கைப்பிடிச்ச கொஞ்சம் தாக்கு பிடிங்க. ஆமென். எது வரைக்கும்? எது வரைக்கும்? அதுக்கப்புறம் அந்த அம்மா அந்த ஜபாலயத்துக்கு வந்ததா பைபிள்ல இல்லவே இல்லை. அன்னைக்கு ரிலீஃப் ஆனா. சொல்லுங்க, அன்னைக்கு. ஹல்லேலூயா சொல்லுங்க. நானே விடுதலை ஆகாம அந்த இடத்தை விட்டு நகர மாட்டேன். 18 வருஷம் ஆனாலும் சரி. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அவ தாக்கு பிடித்தாள். அவ ஸ்டிக்கை நம்பி நம்பி ஏறி வந்தா. அவ ஏறி வரும்போதெல்லாம் அந்த கோயிலுக்கு ஸ்டிக்கை நம்பி வந்தா. ஒரு நாள் இயேசு வந்தார். சொல்றாரு, ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை பிசாசு 18 வருடமா கட்டி வைத்திருக்கிறான். என்ன அறிவீனம்? ஆபிரகாமின் குமாரத்தி என்கிற அந்த அறிவு இல்லாமையினால் அவள் கட்டப்பட்டிருந்தாள். ஆமென். இயேசு எங்கெல்லாம் போனார்? 2 வசனம், கீ வார்த்தை, கீ வேர்ஸ். 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 2 கொரிந்தியர் வாசிங்க. 2 கொரிந்தியர் 10:3 வாசிங்க. இதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். 2 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதான் நினைக்கிறேன். வாசிங்க பார்ப்போம். நமக்கு நல்லா தெரிஞ்ச வசனம் அது. இல்லை, அது இல்லை, சாரி. 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் 4ஆம் வசனம். 2 கொரிந்தியர் 4:3-4. ஆயினும் சாரி, 2 கொரிந்தியர் எங்கள் சுவிசேஷம் எல்லாம் நல்லா கொண்டீங்க. பவுல் சொல்றாரு கொரிந்து சபைக்கு, எங்கள் சுவிசேஷம் மறைபொருளா இருந்தால் மறைபொருளா இருக்கிறதுன்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? இக்னோரண்ட், அறிவீனம், அறியல. சில விஷயங்கள் அறியாம இருக்கிறதுனாலே அது மறைபொருள்னு பேசிடக்கூடாது, ரகசியம்னு பேசிடக்கூடாது. சில சமயங்கள்ல சீக்ரெட்டுக்கும் நம்முடைய அறிவீனத்துக்கும் வித்தியாசம் தெரிய மாட்டேங்குது. நிறைய பேருடைய அறிவீனத்தை அவர்கள் சீக்ரெட்டா இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. ஹலோ, பரிசுத்த ஆவியானவர் வந்த பின்பு வேதாகமத்தில் உள்ள எந்த ஒன்றும் மறைப்பொருள் அல்ல. கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. மறைப்பொருள் அல்ல. நீங்கள் மறைப்பொருளுக்கும்
இக்னோரன்ஸுக்கும் உள்ள வித்தியாசத்தை அறிந்து கொள்ள வேண்டும். பவுல் சொல்றாரு, மறைபொருளா இருக்கிறது என்றால் என்னவா? இருந்தால் நீங்கள் அதை குறித்து அறிய பிரயாசப்படவில்லை, முயற்சி எடுக்கவில்லை. நீங்கள் உங்களுடைய போக்கஸ் அதுல இல்ல, உங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் வேற மாதிரி இருக்குது. நீங்கள் நாட்டம் காண்பிக்கவில்லை. நீங்கள் கெட்டு போகிறதற்கென்று நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே ஒழிய நீங்கள் அந்த சுவிசேஷத்தின் ஒளியை பெற விரும்பவில்லை. வாசித்து பாருங்க, வாசிங்க. அடுத்த வசனம், தேவனுடைய சாயலாய் இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு. அதோ நல்ல கவனிங்க, அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு. நான் என்ன கேட்கிறேன், அப்போஸ்தலன் பவுல் இந்த நிருபத்தை அவிசுவாசிகளுக்கு எழுதவில்லை, இந்த நிருபத்தை விசுவாசிகளுக்கு எழுதுகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? இந்த நிருபம் கொரிந்து பட்டணத்துக்கு எழுதப்பட்ட நிருபம். இந்த கொரிந்து சபையை அப்போஸ்தலன் பவுல் அப்போஸ்தலர் நடபடிகளில் சந்தித்தார். அப்போஸ்தலர் நடபடிகளில் அவர் ரட்சிக்கப்பட்ட பின்பு அவருடைய மிஷனரி பிரயாணங்களில் சந்திக்கப்பட்ட சபை. அங்கே சபையை ஸ்தாபித்து அவர் அங்கே ஒரு ஊழியக்காரனை நியமித்து அதுக்கப்புறமாக அந்த சபையை திடப்படுத்துவதற்கென்று அவர் நிருபங்களை எழுதுகிறார். அப்படி நிருபங்களை எழுதும் போது அவர் சொல்றாரு, அவிசுவாசிகளுக்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமா இராதபடிக்கு. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த நிருபத்தை அவர் பிரஜாதிகளுக்கு எழுதல, ஐ மீன் சபையில் இல்லாதவர்களுக்கு எழுதல, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளில் சிலர் சுவிசேஷத்தின் ஒளியை அறிந்து கொள்ளக்கூடாதபடிக்கு அவிசுவாசிகளாக இருக்கிறார்கள். அவர்கள் அறிவினத்தினாலே கெட்டு போய் கொண்டிருக்கிறார்கள். புரியுது? புரியுதா இல்லையா? சபைக்குள்ளேதான் அவிசுவாசிகள் இருக்கிறார்கள். நீங்க நினைக்கிறீங்களா சபைக்குள்ள இருக்கிறனால நம்ம விசுவாசிகள் நினைக்கிறீங்களா? இல்ல சார், நாம் சபைக்குள்ளே இருக்க முடியும் அவிசுவாசிகளாக. அப்போஸ்தலன் பவுல் ரட்சிக்கப்படாதவர்களை பற்றி பேசவில்லை, பிரஜாதிகளை பற்றி பேசவில்லை, சபைக்கு வெளியில் உள்ளவர்களை பற்றி பேசவில்லை. இந்த நிருபத்தில் இந்த வசனத்திலே அவிசுவாசிகளாகிய அவர்களுக்கு அப்படின்னா அர்த்தம், கேட்கிறாங்க விசுவாசிக்க மாட்டேன்றாங்க, கேட்கிறாங்க செயல்படுத்த மாட்டேன்றாங்க, கேட்கிறாங்க கெட்டு போகத்தான் மறுபடியும் திரும்புறாங்களே ஒழிய அவருடைய லைஃப்ல அதை அப்ளை பண்ண மாட்டேன்றாங்க. சாலமோனோட வந்த ஒன்று பேசிட்டு இருந்தேன், நிறைய பேருடைய பிரச்சனை அவர்களிடத்துல மண்டை அறிவு இருக்கிறது, லைஃப் சேஞ்சிங் இல்லை. அதனாலதான் ஒரு முறை நான் எங்க சபையில் இப்படி சொன்னேன், நீங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டீர்கள் என்பதனாலே நீங்கள் மாறிவிட்டீர்கள் என்று அர்த்தம் இல்லை. நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், மாறுவது மன்னிப்பது என்பது அவருடைய பெருந்தன்மை, மாறுவது நம்முடைய கடமை. That's our responsibility. We have to change. We have to change ourselves. We have to change our thinking. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. பவுல் அவிசுவாசிகள் யாரை மென்ஷன் பண்றாரு? கேட்டும் கெட்டு போறாங்க. ஏன் கொரிந்து சபைக்கு மென்ஷன் பண்றாரு தெரியுமா? கொரிந்து சபையில் இருக்கிற மக்களுடைய ரட்சிக்கப்பட்ட மக்கள் மீண்டும் 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 நாய் தான் கக்கினதை திரும்ப தின்னுகிறதுக்கு செல்வது போல திரும்ப திரும்ப பாவத்துக்கு செல்லுகிறார்கள். நிருபங்களில் 13 நிருபங்களை பவுல் எழுதினவர் கிட்டத்தட்ட அத்தனை நிருபங்களில் சொல்லாத நிறைய அசாதாரணமான விஷயங்களையும் கொரிந்து சபை தான் சொல்றாரு, மோசமான பாவங்களையும் கொரிந்து சபை தான் சொல்றாரு. வரங்களை பற்றி கொரிந்து சபையில தான் பார்க்கிறோம் இல்லையா? அன்பை பற்றி கொரிந்து சபையில தான் பார்க்கிறோம். கொரிந்து சபைக்கு தான் ஏராளமாக எழுதுறாரு, ஆனால் கொரிந்து சபையில தான் பாவம் நிறைய இருக்கு. சொல்ல விரும்பல, அத்தனை பாவங்கள் உள்ள இருக்குது கொரிந்து சபையில. அதான் சொல்றாரு, நீங்கள் கெட்டு போவதற்கு இந்த சுவிசேஷத்தின் ஒளி உங்களுக்கு பிரகாசமா இராதபடிக்கு நீங்க விசுவாசிக்காம போறீங்க. ஹலோ, கேட்கிறது பெருசல்ல, நீங்கள் அதை நம்ப வேண்டும், விசுவாசிக்க வேண்டும், உங்க பிலீவ் சிஸ்டத்துல போய் அதை இறங்க வேண்டும், அதை உங்களுடைய லைஃப்ல அப்ளை பண்ண வேண்டும். மண்டை அறிவா இருக்கிற வரைக்கும் வேலை செய்யாதுங்க. மண்டை அறிவா இருக்கிற வரைக்கும் ஒரு சபையினுடைய அங்கத்தினராக இருப்போம், விசுவாசிகளாக இருக்க மாட்டோம். ஒரு விசுவாசியாக இருப்போம், சீசனாய் மாற மாட்டோம். ஒரு சீசனாக இருப்போம், புத்திரர்களாய் மாற மாட்டோம். See, problem is our ignorant. அங்க வாசித்து பாருங்க கீவேர்டு, அவர் அந்த அவிசுவாசிகள் ஆகிய அவர்களுக்கு சுவிசேஷத்தின் ஒளி பிரகாசமாயிராதபடிக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? பிரகாசமாயிராதபடிக்குன்னா என்ன அர்த்தம்? விளக்கு எரியலன்னு அர்த்தம் இல்லை. எரியுது சார், எரியுது சார், எரியுதுங்க. ஆனா என்ன இல்ல, நீங்க சூரியனுக்கே டார்ச் அடிக்க பாக்குறீங்க, அதான் ப்ராப்ளம். உங்களுடைய ஒளி பிரகாசமா இல்ல.
உங்களுடைய ஒளி சின்னதா இருக்குது, பிரகாசமா இல்லை. சொல்லுங்க, பிரகாசமா இருக்கணும். சவுண்ட் மைண்ட்ன்ற கிரேக்க வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அங்க. சவுண்ட் மைண்ட், சொல்லுங்க சவுண்ட் மைண்ட். சவுண்ட் மைண்ட், ஹெல்தி மைண்ட், ஹெல்தி அண்டர்ஸ்டாண்டிங், ஹெல்தி கேரக்டர், ஹெல்தி பிஹேவியர், ஹெல்தி ஆட்டிடியூட், ஹெல்தி அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு பிலாசபர், அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றுமே ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தை. அவர் சொல்றாரு, ஒளி இல்லைன்னு சொல்ல, ஒளி இருக்கு, ஆனால் பிரகாசம் அல்ல. நீங்கள் அவிசுவாசிகளாக, நீங்கள் விசுவாசிக்காமல் அவிசுவாசமாக இருக்கிற வரையிலும் உங்களிடத்துல ஒளி இல்லைன்னு இல்லை, ஒளி இருக்கும். அது உங்க வாழ்க்கையில பிரகாசமா இருக்காது, ரொம்ப பெருசா தெரியாது. இந்த பில்டிங் இருக்கு, இந்த அறைக்குள்ள ஒரே ஒரு சின்ன 0 வாட்ஸ் போட்டால் எவ்வளோ தெரியும்? தட்டு முட்டாடி தான் போகணும், இடிச்சுக்கிட்டு தான் போகணும், எதுவுமே தெரியாது, மேலே விழுந்துருவோம். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை பிரச்சனைக்கு காரணம் உங்களுடைய ஒளி பிரகாசமா இல்லை. ஒளி பிரகாசமா இல்லை. பிரகாசமா இராதபடிக்கு ஏன் இல்லை ரீசன் சொல்றாரு. ஏன் இல்லைன்னா வாசிங்க. ஓ லார்ட், இந்த ராஜ்யத்தில் ஒருவன் இருக்கிறான், இந்த ராஜ்யத்தின் அதிபதி ஒருத்தன் இருக்கிறான். நாம் நமக்கு தெரியாமலேயே இந்த ராஜ்யத்தில் இருக்கிற ஒரு அதிபதிக்கு கீழே நாம் கீழ்ப்படுத்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம நினைக்கிறோம் இப்படி வாழ்றதா ராஜ்யத்தினுடைய வாழ்க்கை நினைக்கிறோம். இல்ல, இப்பிரபஞ்சத்திற்கு ஒரு தேவன் இருக்கிறான். அந்த பிசாசு என்கிற தேவன், சாத்தான் என்கிற தேவன் அவன் என்ன பண்றான்னா, அவர்களுடைய மனதை என்ன பண்ணியிருக்கான்? குருடாக்கி இருக்கிறான். அவருடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவருடைய மனம், மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருக்கிறது. அவர் ப்ராப்ளம் இஸ் நாட் திஸ் ஐஸ். நம்முடைய பிரச்சனை இந்த கண்கள் அல்ல, நம்முடைய பிரச்சனை மனக்கண்கள். எதன் பேராக சொல்லுங்க. இன்றைக்கு பல சமயங்களில் இந்த கண்கள் திறக்கப்பட்டிருந்தும் மனக்கண்கள் குருடாக்கப்பட்டிருப்பதனால் நாம் பார்வையற்றவர்களாகவே இருக்கிறோம். கண்கள் திறந்தும் பார்வையற்றவர்களாக இருக்கிறோம். இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் நம்முடைய நிலைமை பாருங்க. அதுதான் பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம், அதுதான் நம்முடைய இக்னோரன்ஸ். பிசாசுக்கு நல்லா தெரியும். சரி, நல்லா கவனிங்க, அது நம்முடைய இயல்பா மாறிடுச்சு பாருங்க. இதுல தமிழ்ல இருக்கு டைப்பிங்கு. தமிழ்ல வாசிக்கிறீங்களா? பிரதானமாக பரிசுத்த ஆவியானவர். வெரி குட். கண்கள் திறக்கப்பட்டிருக்குது, அருமையா வாசிக்கிறார். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமெனா இல்லையா? ஹிந்தி தேடுற அண்ணன் வாசிப்பாரா? இல்லை, ஹிந்தியில் இல்லை. இது வாசிக்கிறீங்களா? தி ரூல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். ஓ, இதுவும் கண்கள் திறக்கப்பட்டிருக்குது, வாசிக்கிறாரு. த ரோல் அண்ட் இம்பாக்ட் ஆஃப் தி ஹோலி ஸ்பிரிட். லாங்குவேஜ் வாசிக்கிறாரு. இது ஹிந்தி பைபிள் கொடுத்தா அவர் வாசிப்பாரா? சார் இவ்வளவு நேரம் வாசித்தாரே சார்? தமிழ்ல வாசித்தாரே, இங்கிலீஷ்ல வாசித்தாரே, அதையும் வாசித்தர வேண்டியதானே? இல்ல அதான் அது என்னன்னா, இந்த கண்ணு திறந்துருக்குது, தமிழ்ல வாசிட்டாரு. இந்த கண்ணு திறந்துருக்கு, இங்கிலீஷ்ல வாசிட்டாரு. இந்த கண்ணு திறந்துருக்குது, ஆனா ஹிந்தியை வாசிக்க முடியல. ஏன் தெரியுமா? இந்த கண்ணு திறந்துருக்குது, அதை குறித்து இந்த கண் திறக்கல. அதுதான் நாலேஜ் கண், ஐஸ் ஆஃப் நாலேஜ். அறிவின் கண்கள், மனக்கண்கள் இல்லையா? ஆமாவா இல்லையா? அப்போ நம்முடைய அறிவு கண்கள் திறக்கப்படாத வரையிலும் நமக்கு அதை குறித்து தெரியாது. நான் சாலமோனை பார்க்கும்போது இவர் ஒரு ஆண், மீச வச்சிருக்கிறார், ஆண், அவர் ஒரு தோற்றத்தில் ஆண், அவ்வளவுதான் எனக்கு தெரியும். ஏன்னா இந்த கண் எனக்கு சொல்லுது இவர் ஆண்னு சொல்லுது. ஆனால் ஒரு ஆண் யார் என்று என்னுடைய மனதுக்கு போதுமான அறிவு செலுத்தப்படவில்லை. நான் சாலமோனை பார்த்து, முரளியண்ணனை பார்த்து, சாமண்ணனை பார்த்து, இவங்க எல்லாரையும் பார்த்து ஒரு ஆண் நான் இப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறேன். இதுதான் இப்பிரபஞ்சத்தின் தேவனா இருக்கிற பிசாசுடைய மிகப்பெரிய தந்திரம். ஒரு ஆண்னா இவ்வளவுதான், ஒரு பெண்ணா இவ்வளவுதான். அந்த இக்னோரன்ஸ்லயே வச்சிருக்கிறான் பிசாசு மனுஷனை. அதனால எனக்கு என்ன அறிவு இருக்கிறதோ அந்த அளவுக்கு தான் நான் அணுகுகிறேன். என்னுடைய கம்யூனிகேஷன், என்னுடைய அட்மினிஸ்ட்ரேஷன், என்னுடைய என்ன சொல்றது, என்னுடைய கான்வர்சேஷன், என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் இருக்குது. ஏன்னா நான் அப்படி திணிக்கப்பட்டிருக்குது, எனக்கு உள்ள அப்படி போயிருக்குது. அதனால நான் இப்படி பார்க்கிறேன். அவரை பிசாசுக்கு நல்லா தெரியும் மக்கள் உயிரோடு இருக்க வேண்டும்,
மக்கள் கண்கள் திறந்திருக்க வேண்டும். மக்களுக்கு சுகம் கிடைப்பதெல்லாம் பிரச்சனை இல்லை அவனுக்கு. ஹலோ, ஹீலிங் அவனுக்கு பிரச்சனை இல்லை. கண்ணை திறக்கிறது பிரச்சனை இல்லை. முடம் சரியாகிறது பிரச்சனை இல்லை. சுகர் சரியாகிறது பிரச்சனை இல்லை. அவனுக்கு ஒன்று நல்லா தெரியும், எல்லாம் சரியாயிட்டும். 100 வருஷம் நீங்கள் வாழ்வது கூட பிசாசுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு இக்னோரண்டா 100 வருஷம் வாழ்ந்து என்ன பிரயோஜனம் அவனுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் 33.5 இயர்ஸ்ல இவர் எவ்வளவு காரியங்களை திறந்து வைக்கிறாரு, எவ்வளவு மேலான காரியங்களை செய்யறாருன்றதுல தான் அவனுக்கு பெரிய பிரச்சனை இருந்தது. ஆமென். See, அவனுடைய ரோல் என்ன இந்த பூமியில, இந்த பூமிக்குரிய கலாச்சாரத்திலே பிசாசுடைய ரோல் என்ன? ஒவ்வொருடைய கண்களை எல்லாம் குருடாக்குவது, கண்ணை குருடாக்குறது, கண்ணை குருடாக்கு, கண் எல்லாத்தையும் குருடாக்கிடுச்சு. ஆனா ஒரு சபைக்குள்ள அங்கமா இருப்போம், ஒரு சபைக்குள்ள விசுவாசியா இருப்போம், ஒரு சபைக்குள்ள இருப்போம், கண்கள் குருடாக்கப்பட்டிருக்க வேண்டும். இயேசுவுடைய பிரதானமான நோக்கம் என்ன? 24 வாசிங்க. லூக்கா 24 சாரி, லூக்கா 24 44 வாசிங்க. 44 சீக்கிரமா. லூக்கா 24 அவர்களை நோக்கி மோசேயின் நியாயப்பிரமாணம், நல்ல கவனிங்க, மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளுடைய ஆகமம், சங்கீதங்கள், மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், தீர்க்கதரிசிகளுடைய ஆகமம், சங்கீதம், இவைகளில் எல்லாம் மோசேயினுடைய ஆகமங்கள்ல யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்குது? அப்படியா? மோசேயினுடைய ஆகமங்கள்ல மோசே இருக்கிறார், 10 கட்டளைகள் இருக்கிறது, தேவன் இருக்கிறார், தேவன் அக்கினி நெருப்பாய் இருக்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அதான சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? ஆசரிப்பு கூடாரம், பண்டிகைகள், அதுக்கப்புறம் பலிகள், இதான சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இயேசு சொல்றாரு இவைகளில் எல்லாம் என்னை குறித்து. சங்கீதங்கள்ல போயிட்டு தான சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு இவைகள் எல்லாம் என்னை குறித்து. தீர்க்கதரிசன புத்தகங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இஸ்ரவேலுடைய பாவங்கள், யூதாவுடைய பாவம், இஸ்ரவேலின் பாவம், அப்புறம் ஜனங்கள் போய் சிறைபிடிக்கப்பட்டது, பாபிலோன்ல அடிமைகளான, இதான சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு சொல்றாரு இவைகளில் எல்லாம் என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நமக்கு அது தெரியலன்னா அதுக்கு பேர் என்னது? இக்னோரண்ட். பிசாசு அவைகளை மறைத்து வைத்திருக்கிறான். அது ரகசியம் அல்ல. உங்களுக்கும் எனக்கும் மறைவாய் இருப்பதை ரகசியம் என்று எடுத்துக் கொள்ளக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ரகசியம் வேற, நம்முடைய இக்னோரண்ட் வேற. ஹிந்தி தெரியலன்றதுனால அது எனக்கு ரகசியம் அல்ல, அது என்னுடைய இக்னோரண்ட். யூ ஹாவ் டு அக்செப்ட் யுவர் இக்னோரண்ட். உங்களுடைய அறிவீனத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். பக்கத்துக்கு எப்படி சொல்லுங்க? உங்கள் அறிவீனத்தை நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். ஓ லார்ட், ஆமென். ஆவியானவர் நடத்துறாரா? ஆவியானவர் இதுக்கு நடத்துறாரா? என்னுடைய அறிவீனத்தை நான் ஒத்துக்கொள்ள வேண்டும். I have to learn, I have to study, I have to understand, I have to know. ஆண்டவருடைய ஆவியானவருடைய நடத்தைகளை நான் கேட்க வேண்டும், பார்க்க வேண்டும், நடக்க வேண்டும். அவருடைய உணர்வுகளை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், நான் என்ன செய்ய விரும்புகிறார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும், அறிந்து கொள்ள பிரயாசப்பட வேண்டும். ஆமென். இவைகள் எல்லாம் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என்று வாசிங்க. என்னை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறவைகள் இவைகளில் அவைகள் எல்லாம் நிறைவேற வேண்டும் என்று நான் உங்களோடு இருந்தபோது உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வந்த விசேஷங்கள் இவைகளே. அதுக்கப்புறம் வாசிங்க, அடுத்த எல்லாரும் பாருங்க உங்க பைபிள. அப்பொழுது நல்ல கவனிங்க, பிசாசுடைய வேலை எல்லாருடைய கண்களை குருடாக்குவது. ஆனா இயேசுடைய வேலை, ஆவியானுடைய வேலை, அப்பொழுது வேத வாக்கியங்களை அறிந்து கொள்ளும்படி அவர்களுடைய மன கண்களை அவர் திறந்தார். கை தட்டுங்க பாப்போம். ஆமென். பிசாசுடைய ஒரு மிக முக்கியமான வேலை மனக்கண்களை குருடாக்குவது. இயேசுடைய மிக முக்கியமான வேலை அவன் குருடாக்கின கண்களை இவர் திறப்பது. இன்றைக்கு நீங்களும் நானும் சபைக்கு எதுக்கு வருகிறோம்? காணிக்க போட வரல. நீங்களும் நானும் கண்கள் திறப்பதற்காக வருகிறோம். சந்தா ரபோ கபோ ஷி ஹalleluya. கண்கள் திறக்கப்படாதவர்களாக நீங்க ஒரு பிசினஸ்ல இருந்து என்ன பிரயோஜனம்? கண்கள் திறக்கப்படாதவர்களாக ஒரு குடும்பத்தை கட்டி என்ன பிரயோஜனம்? கண்கள் திறக்கப்படாதவர்களாக ஒரு ஊழியத்தை ஆரம்பித்து என்ன பிரயோஜனம்? கண்கள் திறக்கப்படாதவர்களாக. ஹலோ, கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தான் வேலை, கண்கள் திறக்கப்பட்டவர்களுக்கு தான் சம்பளம். ஆமாவா இல்லையா? ஆமென். இல்லைங்க நீங்க சொல்லுங்க, நான் கத்துக்கிறேன் அப்படின்ற ஆளுக்கு இல்லை. உனக்கு தெரியுமா? அப்பனா தான் உள்ள அப்பாயின்மெண்ட். ஆமாவா இல்லையா? ஆண்டவர் சொல்றாரு, என்னோடு கூட இருப்பீர்கள், ஆனால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். நான் உங்கள் கண்களை திறப்பேன். ஆண்டவருடைய மிக முக்கியமான வேலை நம்முடைய கண்களை திறக்கிற வேலை. நம்ம ப்ராப்ளம் இஸ் நம்முடைய மனக்கண்கள் குருவாக்கப்பட்டிருப்பது. ஆண்டவர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்துடணும்.
சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன் சொல்லுங்க. என்னை குறித்து அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும். ஆமேன். என் வாழ்க்கை குறித்து அறிந்து கொள்ளும்படி என் கண்களை திறந்தருளும். என்னுடைய ஃபியூச்சர், என்னுடைய டெஸ்டினேஷன், என்னுடைய லைஃப் பர்பஸ், என்னுடைய கண்களை திறந்தருளும். ஏன் தெரியுமா? என்று சொன்னால் எவ்வளவு கண்கள் திறந்திருக்கிறதோ அவ்வளவு நீங்கள் வெற்றி பெற்றிருக்கிறீர்கள். எவ்வளவு கண்கள் திறக்கப்பட வேண்டியது இருக்கிறதோ அவ்வளவு நீங்கள் வெற்றி பெற வேண்டியது இருக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எவ்வளவு கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவு நீங்கள் செழிப்படைந்திருக்கிறீர்கள். எவ்வளவு கண்கள் திறக்கப்பட வேண்டியது இருக்கிறதோ அவ்வளவு நீங்கள் செழிப்படைய வேண்டியது இருக்கிறது. எவ்வளவு கண்கள் திறக்கப்பட்டிருக்கிறதோ அவ்வளவுக்கு தான் நீங்கள் வெளியே வந்து கொண்டிருக்கிறீர்கள். எவ்வளவு கண்கள் திறக்கப்பட வேண்டியது இருக்கிறதோ அவ்வளவு நீங்கள் மேனிஃபெஸ்ட் ஆக வேண்டியது இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே தான் நான் சொல்றேன், உங்களுடைய வேலை அல்ல பிரதானமானது, உங்களுடைய சாப்பாடு அல்ல பிரதானமானது, நீங்கள் கண் விழித்து வாழ்வதல்ல பிரதானமானது. எல்லாவற்றுக்கும் மேலாக பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே கிரியை செய்ய நீங்கள் அனுமதிப்பதுதான் பிரதானமானது. ஆவியானவரை நீங்கள் அனுமதிக்கும் போது அவர் உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்கிறார் பாருங்க, கிரியை செய்ய ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவரோடு சேர்ந்து இணைந்து நீங்கள் செயல்பட ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அவரோடு கான்வர்சேஷன்ல இருக்கிறீங்க பாருங்க. அவர் உணர்த்துகிறதை நீங்கள் புரிந்து கொள்றீங்க பாருங்க. அவருடைய அந்த அன்பை விலகி கொண்டு நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நடக்க ஆரம்பிக்கிறீங்க பாருங்க. அதுதான் பிரதானமானது, அதுதான் பிரதானமானது. அதிலே தான் நீங்கள் வல்லமையாய் வெளிப்படுவது அடங்கி இருக்கிறது. அதிலே தான் நீங்கள் முழுமையாய் வெளிப்படுவது அடங்கி இருக்கிறது. ஹலோ, டோன்ட் வரி அபவுட் யுவர் மணி மேட்டர். டோன்ட் வரி அபவுட் யுவர் ஃபினான்ஸ் ப்ராப்ளம். டோன்ட் வரி அபவுட் யுவர் ஃபேமிலி ப்ராப்ளம். வாட் இஸ் யுவர் ப்ராப்ளம் பிரதர்? அது ப்ராப்ளமே இல்லைன்றார் ஆண்டவர். தட்ஸ் நாட் எ ப்ராப்ளம். அது இல்லை பிரச்சனை. அந்த பிரச்சனையை தான் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கிற வரைக்கும் தான் பிசாசு உங்களை ஆண்டு கொள்ள முடியும். அதனால தான் அந்த எண்ணத்தையே வச்சுக்கிட்டு இருக்கிறான். உனக்கு பண பிரச்சனை, உன்கிட்ட என்ன இருக்குது? பணம் இருக்குதா? தனமா இருக்குதா? உனக்கு அது இருக்குதா? இது இருக்குதா? ஒரே வார்த்தை, என்கிட்ட ஒன்றுமே இல்லாமல் இருக்கலாம், ஆனால் எல்லாம் உள்ள ஒருவர் எனக்கு இருக்கிறார். சொல்ல மாட்டீங்களே, எல்லாம் உடைய ஒருவர் எனக்குள்ள இருக்கிறார். எல்லாத்தையும் மேலே இருக்கிறவர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். சொல்லுங்க, எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். ஆமென். இப்போ என்னுடைய 100% நான் போடுற ஒர்க் என்னன்னா, நான் அவரை ஃபாலோ பண்றது, அவரை கைட் பண்றது. அவர் கைடிங்ல நான் நடப்பதை தான் நான் ஃபாலோ பண்ணணுமே ஒழிய, இப்போ நான் எவ்வளவு பணம் வச்சிருக்கிறேன், நான் எவ்வளவு ஆண்டவருக்கு உதவி செய்ய போறேன், நான் எவ்வளவு சேர்த்து வச்சிருக்கிறேன், நான் ஆண்டவருக்கு எவ்வளவு செய்ய போறேன், ஹலோ, அதை கேட்கலங்க. நீங்க அவரோட கோஆபரேட்டே பண்ணாம, அவர் சொல்றதையே நீங்க செய்யாம நீங்க என்னத்தை செஞ்சிட முடியும்னு நினைக்கிறீங்க? ஆமாவா இல்லையா? சொல்லுங்க, தலையில கை வச்சவங்க, நான் அவர் சொல்றது தான் செய்யணும். நாமளா யோசித்து செய்யறதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அவர் கைட் பண்றாரா? ஹலோ, நான் சொல்றேன், நீங்க போய் பேசுனா பேசுங்க, அது 10 கோடி கொடுத்ததுக்கு சமமா மாறிடும். ஆமாவா இல்லையா? ஆமென். ஆவியானவர் நடத்துறாரு. லேகியோன் ஆவி பிடிச்சவனை விடுதலை ஆக்குறதுக்கு இயேசுவை வசனம் சொல்றது 3:34, யோவான் 3:34 கடகடன் வாசிங்க. இயேசு வல்லமையாய் செயல்பட்டதற்கு அடிப்படை காரணம் என்ன? இயேசுடைய வார்த்தைகள் வல்லமையா இருந்தது காரணம் என்ன? இயேசுடைய செயல்பாடுகள் வல்லமையா இருந்தது காரணம் என்ன? இன்றைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறீங்க, நான் சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ், இங்க இருக்கிற ஒவ்வொருவருமே நீங்கள் உங்களுடைய ஃபியூச்சர் மினிஸ்ட்ரி, நீங்க யார் என்பதை கண்டுபிடிப்பது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கண்டுபிடிப்பது, உங்களிடத்துல காலம் கர்த்தர் கொடுத்த அந்த காலத்திற்குள்ள உங்களை வைத்து செயல்பட நினைக்கிறாரே, அதற்கு நீங்கள் என்ன வேண்டும் என்பதை அங்க பார்க்கலாம். இயேசு எவ்வளவு வல்லமையானவராய் செயல்பட்டார், இயேசு எவ்வளவு வல்லமையானவராய் செயல்பட்டார் என்பதற்கு கீ வாசிங்க 3:34. தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். ஓ, தேவனுடைய வார்த்தைகளை அவர் பேசுகிறார். தேவனால் அனுப்பப்பட்டிருக்கிறார். சொல்லுங்க, நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். சொல்லுங்க யோசுவா, நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். சாமண்ணா, நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். சொல்லுங்க, நான் தேவனால் அனுப்பப்பட்டவன். இங்கே நீங்கள் நானும் தேவனால் அனுப்பப்பட்டு வந்திருக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாஸ்டர் லாரன்ஸ் தேவனால் அனுப்பப்பட்டவர். அவர் ஒன்றை சொல்றாருன்னா, பாஸ்டர் சாலமோன் ஒன்றை சொல்றாருன்னா, ஜெபா பாஸ்டர் ஒன்று சொல்றாங்கன்னா, இங்க இருக்கிற ஒருவர் ஒன்று சொல்றாங்கன்னு சொன்னா, நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லும்படியாக தேவன் அவர்களை அனுப்பி வைத்திருக்கிறார். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்க அவ்வளவு வெயிட்டா எடுக்கணும், நீங்க அவ்வளவு சீரியஸா எடுக்கணும், அவ்வளவு வெயிட்டா எடுக்கணும். நீங்க அதை பார்க்கிற விதமே மாறணும். வசனம் சொல்லுது, இயேசு தேவனால் அனுப்பப்பட்டவர். தேவனால் அனுப்பப்பட்ட இயேசு தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார்.
தேவன் அவருக்கு அவள் வல்லமையாய் செயல்படுவதற்கு, சுகம் கொடுப்பதற்கு, செத்து போனவனை உயிரோடு எழுப்புவதற்கு, சமாதானம் பண்ணுவதற்கு, மக்களை பாவத்திலிருந்து மீட்பதற்கு, மக்களின் பாவங்களை மன்னிப்பதற்கு அவருக்கு தேவன் அளவல்லாத விதத்திலே தமது ஆவியை அளித்திருந்தார். வித்தவுட் ஹோலி ஸ்பிரிட் உங்களால் ஒண்ணுமே செய்ய முடியாது. இயேசுவை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிறோம்ல, நான் சொல்லுகிறேன், இயேசு அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லாக மினிஸ்ட்ரி பண்ணுறதுக்கு காரணம் அவருக்குள்ள இருந்த அளவற்ற ஆவியானவர். சொல்லுங்க, அளவில்லாத ஆவி. சொல்லுங்க, அளவில்லாத ஆவி. அப்போ அளவான ஆவின்னு ஒன்று இருக்கு. நமக்குள்ள இருக்கிற அளவான ஆவி இன்றைக்கு நான் சொல்கிறேன் ப்ராஃபட்டிக்கலா அளவற்ற விதத்தில் பொங்கி வழிய போகிறது. ஹல்லேலூயா. அளவற்ற விதத்தில் உங்களுக்குள்ள ஆவியானவர் இருந்து உங்களை நடத்துவதை நீங்கள் உணர ஆரம்பிப்பீர்கள். என்னால் நான் சொல்கிறேன், உங்களுடைய லைஃப் டோட்டலி ஒரு பெரிய ஒரு மீனிங்ஃபுல்லாக மாறிடும், பர்பஸ் ஃபுல்ஃபில்டாக மாறிடும், மிகப்பெரிய அசைன்மெண்ட்ஸ் நிறைவேறுகிறதா மாறிடும். நீங்கள் நினைக்காதீங்க இது ஏதோ பாஸ்டர்ஸ்க்குன்னு நினைக்காதீங்க. இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அதனால தான் நம்முடைய பிரச்சனை நம்முடைய அறிவீனம். அந்த அறிவீனத்தை பரிசுத்த ஆவியானவர் அவர் தான் அதை சரி பண்ண முடியும். ஆவியானவர் தான் எல்லாம் அறிந்தவர். நாம் அறிவீனர்களாக இருக்கிறோம். நம்முடைய அறிவீனம் ஒரு பெரிய விஷயம் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறதை நாம் கேட்காமல் இருப்பதுதான் பெரிய விஷயமா இருக்குது. பெரிய பிரச்சனை ஆவியானவர் நம்மை நடத்துவதை நாம் உணராதது, ஆவியானவர் நம்மை நடத்துவதை நாம் அறியாதது, இன்னும் சொல்ல போனால் அவருக்கு எல்லாம் தெரியும் என்பதை விளங்காதது. சொல்லுங்க, எனக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். அதனாலதான் அவர் நமக்குள்ள இருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் என்ன நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அதனாலதான் ஆண்டவர் பார்த்தாரு, யாருக்கும் தெரியாது, எல்லாம் இக்னோரண்ட் பீப்புள். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், தம்முடைய ஆவியை கர்த்தர் வச்சிட்டாரு. ஆவியானவர் உங்களுக்குள்ள இருப்பதே தேவனுடைய ஞானம், அறிவு உள்ளே இருப்பது போல. ஆமென். சொல்லுங்க, தெய்வீக ஞானம், அசாதாரணமான அறிவு நமக்குள்ள இருக்கிறது. அவர் உள்ள இருக்கிறாரு, அவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு, உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. அவர் உங்களை மரணத்திலிருந்து தப்புவிக்க விரும்பி பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் உங்களை பாவத்திலிருந்து தப்புவிக்க விரும்பி பேசிக்கொண்டே இருக்கிறார். அவர் சில தண்டனைகள் இருந்து உங்களை தப்புவிக்க விரும்பி பேசிக்கொண்டே இருக்கிறார், உணர்த்தி கொண்டே இருக்கிறார். சில ஆக்சிடென்ட்ல இருந்து உங்களை விடுதலையாக்க பேசிக்கொண்டே இருக்கிறார். ஆண்டவர் சொன்னாரு பவுல் எல்லா ஊழியங்களையும் செய்யும்போது, மிஷனரி பிரயாணங்கள் 1, 2, 3 பிரயாணங்கள்ல ஆவியானவர் சில இடங்களுக்கு போன்றாரு, சில இடங்களுக்கு ஊழியங்களுக்கு போகாதன்றாரு. தெரியுமா உங்களுக்கு? ஊழியத்துக்கே போகாதன்றாரு. அதுதான் மேட்ரு. நம்ம நினைக்கிறோம் ஆவியானவர் பாவம் செய்ய தடுப்பார். ஹலோ, ஊழியம் செய்யவே தடுப்பார். வாங்க, ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், கேட்குறக்காக போயிருந்தேன். ஒருத்தர் வரான்னு சொன்னாங்க. சரி, நான் போகணுன்னு விரும்பலை. நான் மேக்ஸிமம் எங்கேயும் போக விரும்ப மாட்டேன். ஏன்னா எனக்கு டைம் கரெக்டாக இருக்கும். காலேஜ் அங்கே எனக்கு ரொம்ப நெருக்கமான பாஸ்டர் சாலமோன் மாதிரி. சாலமோனுக்கு தெரிஞ்ச பாஸ்டர், ரொம்ப நெருக்கமானவர். வாங்க பாஸ்டர் போவோம் அப்படின்ட்டார். சரின்னு சொல்லிட்டு போனேன். ஆவியானவர் குறுன்னு பேசுகிறாரு, உணர்த்திக்கிட்டே இருக்கிறாரு. மனுஷன் என்ன சொல்கிறாரு, உன்னை யார் இங்கே வர சொன்னா, நீ எதுக்கு இங்கே வந்த, ஏன் வந்த? நான் உட்காந்துட்டு அவரோட போராடிக்கிட்டு இருக்கிறேன். மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்குது. ஹலோ, சில சமயங்களில் மீட்டிங் நடந்துக்கிட்டு இருக்கோம், நீங்கள் ஆண்டவரோட போராடிக்கிட்டு இருப்பீங்க. தெரியுமா உங்களுக்கு? சில கோயில்களுக்கு போகும்போது ஆவியான சொல்லுவோம், உன்னை யார் இங்கே வர சொன்னா, இங்கே இல்லை, இங்கே வந்தோன்னு சொல்லுவார். வெரி குட், வெரி குட், சரியான செலெக்ஷன். ஹலோ, உண்மையாலுமே தலையை சொல்லிடுறீங்களா? இல்லை, ஆவியான சொல்லுவோம், யார் இங்கே வர சொன்னா? ஏங்க, சில இடங்களுக்கு போனவொன்னு ஆண்டு சொல்லல, நல்ல வேலைங்க கரெக்டாக இங்கே வந்தேன். ஆமாவா இல்லையா? எத்தனை தடவை சொல்லிடுறீங்க? ஆமாம், அதனால தான் சொன்னேன். ஆவியான போராடுறேன், உன்னை யார் இங்கே வர சொன்னா? நான் கேட்குறேன், என்னது வசனத்தை கேட்க தானே வந்திருக்கிறேன். நான் அன்னைக்கு பார்த்து நான் பிள்ளைங்க எல்லாரும் போயிருக்கிறோம். அப்போது ஆண்டவர் சொன்னார், உன்னை இங்கே வேறு மாதிரி கொண்டு வர பிளான் பண்ணியிருந்தேன், நீங்கள் வேறு மாதிரி வந்துட்ட அப்படின்னு சொல்லி சொன்னார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு நான் வேறு மாதிரி தான் போக வேண்டியதாக இருந்ததே ஒழிய தேவன் எதிர்பார்த்த மாதிரி போகவே முடியாத ஒரு சிக்கலை நானே உருவாக்கிட்டேன். புரியுதா இல்லையா? நாம தான் அப்படி உருவாக்கி வச்சிருக்கிறோம். ஏன்னா ஒன்று தான், ஆவியானவர் நடத்துதலை நாம் புரிந்து கொள்ளவில்லை, உணர்த்துதலை விளங்கி கொள்ளவில்லை. சில சமயங்களில் ஆவியானவர் கரெக்டாக நமக்கு சொல்லியிருப்பார்,
நாம் அதை அறிந்து கொண்டிருக்க மாட்டோம். அந்த சென்ஸ் நமக்கு இருக்காது. அதனாலேயே நாம் என்ன செஞ்சிருப்போம், போய் மாட்டிக்கிட்டு இருப்போம். அப்பவே யோசித்தன்றது. எனக்கு அப்பவே ஆண்டவர் சொன்னாருங்க, சுனாமி வரும்னு இப்படின்லாம் சொன்னாங்கல்ல, வேடிக்கையா சொல்றேன். பட் ஆனால் நீங்கள் இப்போ மட்டும் மைக்க கொடுத்தீங்கன்னா எல்லாரையும் சொல்லுவீங்க, ஆமாம் சார் அந்த பிரச்சனைக்கு காரணமே அப்பவே சொன்னார் சார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமாம், அப்பவே சொன்னாரு இந்த ஆளை சேர்க்காத, அப்பவே சொன்னாரு இங்க போகாத, அப்பவே சொன்னாரு இதை பேசாத, அப்பவே சொன்னாரு. நம்ம அப்பெல்லாம் ஆவியானவரை பிசாசா, ஏன்னா நம்ம ஊழியத்துக்கு தானே போறோம், அதனால நமக்கு அந்த டவுட் வந்துடும். ஆவியானவர் எப்படி நம்மளை ஊழியத்துக்கு போகாதேன்னு சொல்லுவார் சார். சொல்லியிருக்காரு, பவுல்கிட்ட சொன்னாரு, சரி போயிட்டான், அவன் நம்ம ஆள் தானே பவுல். சார் கிளம்பி போயிட்டாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? ஏகப்பட்ட பிரச்சனை, பாம்பு கடி, ராத்திரியெல்லாம் கப்பல் போராட்டம், உபத்திரவத்தை பற்றி எடுத்தேன் நேற்றுக்கு. பாண்டிச்சேரியில் உள்ள ஒரு பைபிள் காலேஜுக்கு கிளாஸ் எடுத்தேன். என்னென்ன உபத்திரம், அதில் நிறைய உபத்திரம் இவன் பண்ண தப்புனால வந்தது. பிசாசுனாலாம் வரல, பிசாசு நிறைய உபத்திரவங்கள்லாம் கொடுக்கல, அவனுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. சார்னுடைய இக்னோரண்ட் நமக்கு தெரியாதா? பிசாசுடைய தைரியமே என்னன்னா நம்முடைய அறிவீனம். ஓ லார்ட், என்ன மாதிரி பாயிண்ட் பாருங்க. பிசாசுடைய தைரியமே நம்முடைய அறிவீனம். ஆண்டு சொல்றாரு, யோனாவா எனக்கு தெரியும், நீங்க இப்ப என்ன வேணாலும் பண்ணுங்க, ஒரு கட்டம் வரைக்கும் அவன் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருப்பான். யோபு ஒரு கட்டம் வரைக்கும் சார் என் கூட தான் இருப்பான், அவரை பற்றி எனக்கு தெரியாதா? எல்லாம் ஊரெல்லாம் சுத்தி பார்த்துட்டு இவனை மாதிரி ஒரு ஆள் இல்லை. நான் அவனுடைய பலனும் தெரியும், பலவீனமும் தெரியும். உங்களை பற்றி தெளிவாய், என்னை பற்றி தெளிவாய் அறிந்த 2 பேர். நீங்க நினைக்காதீங்க அவங்க அப்பா அம்மா, உங்க கணவன் மனைவின்னு. ஒன்று தேவன், இன்னொன்று பிசாசு. பிசாசுக்கு நல்லாவே தெரியும் அண்ணனை எங்க தொட்டா அவர் விழுவாரு, எந்த இடத்துல அவருக்கு கதவை சாத்தினா அவர் எங்க மூவ் பண்ணுவாரு. ஹலோ, அதனால பெஸ்ட் குப்பரடிக்க படுத்துக்கிட்டு கடவுளை நோக்கி, ஆவியானவரே நீர் சொல்ற வரைக்கும் எழுந்திருக்க மாட்டேன். அந்த மாதிரி சோம்பேறியா படுக்கிறவனை தேவனுக்கு ரொம்ப பிடிச்சிடும். பிசாசு அவனை தான் பார்த்து பயப்படுவான். இல்லையே இவன் 2 நாளா எந்திரிக்க மாட்டேன்றானே, இவன் 1 வாரமாச்சு முழங்காலம் முடக்க மாட்டேன்றானே, ஏதோ நமக்கு அப்படின்ற அவங்களத்தான் பிசாசுக்கு பயமா மாறிடும். இருக்கிறீங்களா இல்லையா? ஏன்னா பிசாசுடைய தந்திரமே தான் நம்மளை இக்னோரண்டா வச்சுக்கிட்டே இருக்கணும். கேட்க விடக்கூடாது, போக விடக்கூடாது, புரிந்து கொண்டக்கூடாது. நல்லா கவனிங்க, கடகடன்னு போறேன். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல ஹோலி ஸ்பிரிட், கிங்டம் பெர்ஸ்பெக்டிவ்ல ராஜ்யம் ஆவியானவரை அனுப்பியிருக்குது இல்லையா? ராஜ்யம் தான் குமாரன் அனுப்புச்சு, ராஜ்யம் தான் ஆவியானவரை அனுப்புற. அப்போ பிதா, பழைய ஏற்பாட்டில் பிதாவினுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குறோம், புதிய ஏற்பாட்டில் குமாரனுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை பார்க்குறோம். இப்பொழுது we are under in Holy Spirit administration. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்களும் நானும் ஆவியானவருடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறோம். ஒரு ஸ்கூலுடைய நிர்வாகத்தின் கீழ் இருந்துகிட்டே இவ்வளவு போராடுறோம். ஒரு ஆவியானவருடைய நிர்வாகத்தின் கீழ் இருக்கிறோம் என்கிற உணர்வு உங்களுக்கும் எனக்கும் வர வேண்டும். எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? ஆமென். இண்டிபெண்டன்ட் பாஸ்டர்ஸ்க்கு இருக்கிற மிகப்பெரிய ஆபத்து என்னன்னா, அவர்களுக்கு மேல் கேள்வி கேட்க யாருமே இல்லை. ஆமென். அவங்களுக்கு எந்த அட்மினிஸ்ட்ரேஷன் கிடையாது. அவரே ராஜா, அவரே மந்திரி, அவரே ஆசாரியன், அவரே மேய்ப்பன், அவரே விசுவாசியாகவும் இருக்கிறார், அவரே எல்லாமே. அவரை கேட்கறதுக்கு யாருமே இல்லை. இன்னைக்கு அப்படித்தான் குடும்பங்கள் இருக்கிறது. கேள்வி கேட்க யாருமே இல்லை, சொல்றதுக்கு யாருமே இல்லை. புருஷன் சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லை, கேள்வி கேட்க யாரும் இல்லை. பிகாஸ் ப்ராப்ளம் இஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம். அட்மின் சரியா இருந்தாதான் நான் சொல்றேன் சகலமும் சரியா இருக்கும். எத்தனை பேரோட ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 1ஆம் அதிகாரத்தில் படைப்பு இல்லையா? முதல் நாள் வெளிச்சம், 2ஆம் நாள் ஆகாய விரிவு, 3ஆம் நாள் மரம் செடி கொடிகள், 4ஆவது நாள் நீர்வாழ் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், 5ஆம் நாள் நீர்வாழ் உயிரினங்கள், 6ஆவது நாள்ல மிருகத்தையும் மனுஷனையும் படைக்கிறார். 2ஆம் அதிகாரத்துக்கு வரும்போது 2ஆம் அதிகாரத்தில் பைபிள் சொல்லுது இன்னும் மழை பெய்யவில்லை. ஆமென். ஆமாவா இல்லையா? 2ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க, டக்குன்னு வாசிங்க. 4ஆம் வசனம். இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் எங்கே ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. இன்னும் மழை பெய்யவில்லை,
வாசிங்க, டக்குன்னு வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் பூமியையும் வானத்தையும் உண்டாக்கின நாளிலே வானமும் வரலாறு இவைகளே. அஞ்சாவது வசனம். நல்லா கவனிங்க. நிலத்தினுடைய சகலவித செடிகளும், நல்லா கவனிங்க, இன்னும் நிலத்தினுடைய சகலவித செடிகளும் இன்னும் உண்டாகவில்லை. அப்ப 3ஆம் நாள் உண்டானது என்னது? 3ஆம் நாள் மர செடி கொடிகள் உண்டாயிற்றுன்னு சொல்லப்பட்டிருக்குது. இங்க 2வது இடத்துல இன்னும் உண்டாகவில்லை. சொல்லுங்க, உண்டாகவில்லை. சொல்லுங்க, சில உண்டாகவில்லை. சொல்லுங்க, சிலது உண்டாகவில்லை. ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசுறாரு. சிலது உண்டாகவில்லை. ஆமென். நிலத்தின் சில கனி செடிகள் உண்டாகவில்லை. வாசிங்க. ஏனென்றால் தேவனாகிய கர்த்தர் பூமியில் மழையை பெய்ய பண்ணவில்லை. சொல்லுங்க, உண்டாகவில்லை. சொல்லுங்க, உண்டாகவில்லை. ஏனென்றால் மழை பெய்யவில்லை. ஆமென். ஆண்டவர் லீகல் காட். God is always legal person. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? God is a very administrative person. Great administrator, great admin. எத்தனை பேர் என்னோட ஆமென் சொல்றீங்க? ஹalleluya. உண்டாகவில்லை. ரீசன் சொல்றாரு. ஏனென்றால் பூமியில் மழை பெய்யவில்லை. உண்டாகவில்லை என்பதும் பிரச்சனை இல்லை, மழை பெய்ய வேண்டும் என்பதும், மழை பெய்யவில்லை என்பதும் பிரச்சனை இல்லை. 3ஆவதுதான் பிரச்சனை. பிகாஸ் நிலத்தை பண்படுத்த மனுஷன் இருந்தது. நிலத்தை பண்படுத்த அட்மினிஸ்ட்ரேட்டர் இல்லை, மேனேஜர் இல்லை. It's a very important problem. மனுஷன் இல்லை என்பது தேவனுக்கு பிரச்சனை. ஆகவேதான் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இல்லை என்றால் தேவன் மழையை பெய்ய பண்ண முடியாது. நீங்கள் வராத வரையிலும், ப்ராஃபட்டிக்கலா சொல்றேன், நீங்கள் எழும்பாத வரையிலும் தேவன் சில மழையை பெய்ய பண்ண முடியாது. கை தட்டி நல்லா உற்சாகமா ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவனுக்கு மழை பிரச்சனை இல்லை. கைப்பிடி சொல்லுங்க. தேவனுக்கு ஏங்க நீங்க சொல்றீங்க சார், நான் வந்து என்ன சொல்றேன், நிலம் இருக்கு, விதை வளர மாட்டேன்து. நீங்க சொல்றீங்க எல்லாம் மழை வர மாட்டேன்து. ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு மழையை அனுப்புறதும் பிரச்சனை இல்லை, மழை பெஞ்சு முளை கிளம்பி வரும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதுக்கு ஆகாரத்தை கொடுப்பது எனக்கு பிரச்சனை இல்லை. இதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு ப்ராப்ளம் உன்னை எழுப்புறது தான் ப்ராப்ளம். நீ வராதது தான். நீங்க எழுமாதான் பிரச்சனை, நீங்க வராதான் பிரச்சனை. சொல்லுங்க, நீ வராதான். நீன்னு சொன்ன பிரச்சனை. அம்மாவை பார்த்தா எனக்கு இன்னொன்று வருது. நீ தான் பிரச்சனை. இல்லை, நீ எழும்பாதான் பிரச்சனை. ஆமே. சில மனைவிமார்கள் நான் சொல்லுங்க, என் புருஷன் அல்ல, நான் எழும்பாதான் பிரச்சனை சார். ஆமென். ஆனா சொல்றாரு, என்ன சொல்றாரு, மனுஷன் இன்னும் இல்லை, மனிதன் உண்டாக்கப்படவில்லை. ஒரு டிரான்ஸ்லேஷன் சொல்லுது, ஹீப்ரு வேர்ட் அது, man. See, problem is not prayer missing. ஜெபம் மிஸ் ஆனது ப்ராப்ளம் இல்லை, மேனேஜ்மெண்ட் மிஸ் ஆனதான் ப்ராப்ளம். ப்ராப்ளம் அட்மினிஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம். ப்ராப்ளம் நிர்வாக திறன் இல்லாதது. அண்ணன் ஜப்பான் எங்கே இருக்காரு, HDFC பேங்க்கில் ஒர்க் பண்ணுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன்னா மேனேஜ்மெண்ட்னா என்ன, அதுக்குன்னு பக்கமாக நம்ம என்னத்தை ஸ்பைரல் வச்சுருக்கிறது, அவங்க வச்சுருக்கிற ஸ்பைரல் ஏராளமாக இருக்கும். டீச்சர்லாம் இருக்கிறாங்க, அண்ணன்மாரெலாம் இருக்காங்க. சொல்லுங்க, மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம். சொல்லுங்க, மேனேஜ்மெண்ட் ப்ராப்ளம், நிர்வாகத்திறன் இல்லாதது. ஆமென். ஸோ தங்களுக்கு மேல் ஒரு நிர்வாகியை வைத்துக் கொள்ள விரும்பவில்லை. தங்களை கேள்வி கேட்க யாருமே இல்லை. இவன் எழும்பல, விதைக்கல. கட்ட சொல்ற, நீ விதைச்சா தானே பண்ண மழையை பெய்ய பண்ண முடியும், நீ பண்படுத்தினா தானே விதைக்க முடியும். இப்பொழுது எல்லாமே உன் கையில் இருக்கு. சொல்லுங்க, எல்லாமே என் கையில் இருக்கு. இப்பொழுது நீ எழும்ப வேண்டும், இப்பொழுது உன் கண்கள் திறக்கப்பட வேண்டும், இப்பொழுது நீ செயல்பட வேண்டும், இப்பொழுது நீ பேச வேண்டும், இப்பொழுது நீ மண்வெட்டி கையில் எடுக்க வேண்டும், இப்பொழுது நீ களத்தில் இறங்க வேண்டும், இப்பொழுது வயலுக்கு நீர்ப்பாய். எவ்ரிதிங் இப்பொழுது உன் கையில் இருக்குது. டோன்ட் வரி அபவுட் த ரெயின் சார். மழையை பத்தி கவலைப்பட்டு இருக்காங்க. மழை வரல, பணம் இல்லை, வேலை இல்லை, பிசினஸ் இல்லை. ஆண்டவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் பத்தி கவலைப்படாத, அடுத்த காரியத்தை நடத்தினார். அடுத்த காரியத்தை செய், அடுத்த வேலையை பார். விளைய செய்கிறவர் நான்,
நீ இறங்கு, நீ திட்டம் போடு, நீ முன்னேறு, அடுத்தடுத்த நாளுக்கு நேரா போ, அடுத்தடுத்த காரியத்துக்கு நேரா போ. கர்த்தர் தீர்க்கதரிசனம் உங்களோட பேசிட்டு இருக்கிறாரு. அடுத்தடுத்த வேலைக்கு நீ போ. நீங்க எங்க ஸ்ட்ரக் ஆயிருக்கிறீங்கன்னு ஆவியானவருக்கு தெரியும். இப்ப ஆவியானவர் அதை கிளியர் பண்றாரு, அந்த ரூட்டை கிளியர் பண்றாரு. நீங்க சொல்றீங்க உங்களுடைய ரூட்ல இவ்வளவு தடை இருக்குன்னு சொல்றீங்க. ஆண்டவர் சொல்றாரு, உன் காலை எடுத்து வை, நீ முன்னேறு, நீ கடந்து செல், நீ போ. நீங்க தடைகளை பார்க்காதீங்க. பக்கத்துல கேள்வி சொல்லுங்க, தடைகளை பார்க்காதீங்க, தடைகளை பார்க்காதீங்க. ப்ராப்ளம் உங்களுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குன்னு தெரியாது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நீங்க உங்க கண்ணில் பாக்குறீங்க, அந்த பக்கம் கர்த்தர் வேற ஒன்ன பார்த்து, ஓ ஜீசஸ், கர்த்தர் வேற ஒன்ன பார்த்துக்கிட்டு இருக்காரு. வேற ஒரு காரியத்தை பார்த்துட்டு அவர் சொல்றாரு, வா முன்னேறி வா, முன்னேறி வா, முன்னேறி வா. நீங்க சொல்றீங்க எனக்கு முன்னால் அது இருக்குது. ஆண்டவர் சொல்றாரு, ஹே எனக்கு முன்னால வேற ஒன்று வச்சு சந்தா ரபோ கே ஹல்லேலூயா. இயேசு பார்த்து பிசாசு சொல்றான், ஏ போகாத, சிலுவை இருக்குது, ஏ போகாத, காரி துப்புவான், ஏ போகாத, எல்லாரும் உன்னை பகைச்சிட்டு ஓடி போவாங்க, ஏ போகாத, எல்லாம் முள்முடி சூட்டிடுவான், வார்நாள் அடிப்பான், உன் சரீரமே அப்படியே உளப்பட்ட நிலம் போல மாறிடும், போகாத போகாத. இயேசு போறாரு, ஐயோ பிசாசு சொல்றான், அடுத்த அடி எடுத்து வைக்கிறானே, அடுத்த அடி எடுத்து வைக்கிறானே, அடுத்த அடி எடுத்து வைக்கிறானே. அடுத்து நேரா வானோர் பூதளத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும்படியாக அவனுடைய நாமம் உயர்த்தப்பட்டுருமோ அப்படின்னு அவன் பயந்துகிட்டு இருக்கிறான். நீங்க நினைக்காதீங்க அவர் செத்துருவாரோன்னு பயப்படுறானே. நம்முடைய பிரச்சனை தான் அது, அவனுடைய பிரச்சனை. அவனுக்கு நல்லா தெரியுது, இவன் ராஜா, இவன் ராஜா, இவர் எல்லாத்தையும் மீட்டுருவாரோ, நம்ம தலையை நசுக்கிடுவாரோ. நீங்கள் முன்னேற முன்னேற பிசாசின் தலையை நசுக்குவீர்கள். நீங்கள் முன்னேற 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 நான் சொல்லுகிறேன், வழி திறக்கப்பட்டு கொண்டே இருப்பதை காண்பீர்கள். நீங்க முன்னேறி போக போக பாதைகள் திறக்கிறதை நீங்கள் காண்பீர்கள். கை தட்டி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. ஆமேன், ஆமேன். முன்னேறணும் சொல்லுங்க, முன்னேறணும், முன்னேறணும். பிசாசு உங்களை எங்கேயாவது ஸ்டே பண்ண வைக்கிறான்னா பாருங்க, அங்கிருந்து முன்னேறணும், முன்னேறணும், டக்குனுக்கு வெளிப்படையணும். ஆமேன். ஏன்னா நம்முடைய இக்னோரண்ட் அவன் பயன்படுத்துறான். ஆமேன். ஆண்டவருடைய கையில ஒப்பு கொடுக்கணும். சி இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராஜ்யத்தினுடைய அண்டரில் நீங்கள் நானும் அந்த அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறோம். ராஜ்யம் தான் வந்து குமாரன் அனுப்பிச்சு, ராஜ்யம் தான் வந்து ஆவியானவர் அனுப்பியிருக்கு. ஆவியானவர் இப்போ நமக்குள்ளே தங்கி நம்மளை அட்மினிஸ்ட்ரேட் பண்ண விரும்புகிறாரு. அதில் மிக முக்கியமானது, ஒரு நாட்டுக்கு மிக முக்கியமானது நிறைய காரியங்கள் இருக்குது. ஒன்று நிலம், ரெண்டாவது கலாச்சாரம் கல்ச்சர், மூன்றாவது வேல்யூஸ் மதிப்புகள், நான்காவது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லாங்குவேஜ். லாங்குவேஜ் ஒரு நாட்டினுடைய மிக மிக முக்கியமான ஒரு சொத்து. லாங்குவேஜ் இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். See very very important. Language உங்களுக்கு தெரியலன்னா you cannot communicate to your country. உங்களால் உங்களுடைய நாட்டை தொடர்பு கொள்ள முடியாது. ஐ மீன் உங்களால் உங்கள் வீட்டை தொடர்பு கொள்ள முடியாது. ஐ மீன் உங்களுடைய வீட்டையும் உங்களுடைய மக்களையும் you cannot communicate. உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது. ரெண்டு இன்சிடென்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கீ இன்சிடென்ட். ஒன்று சொல்லுங்க பாப்போம். ஒன்று லாங்குவேஜ்னு ஒன்று, ரெண்டு இடம் ஞாபகத்துக்கு வரணும். ஒன்று வெரி குட் பாபேல், இன்னொன்று அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம். சி பாபேலில் நடந்ததும் அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்ததும் ராஜ்யத்திற்கு வெரி இம்பார்ட்டன்ட் திங், வெரி இம்பார்ட்டன்ட். பாபேலில் நடந்தது லாங்குவேஜ் குழப்பி விடப்பட்டது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் நடந்தது லாங்குவேஜ் சேர்க்கப்பட்டது. ஒரே லாங்குவேஜ். நல்லா கவனிங்க. சரி, பாபேலில் நடந்தது லாங்குவேஜ் குழப்பி விடப்பட்டது. ஆமாவா இல்லையா? அப்படியானால் அங்கே ஒரே லாங்குவேஜ் இருந்தது. ஆமென். காட்ஸ் ஐடியா இஸ் ஒன் லாங்குவேஜ், ஒன் கிங்டம், ஒன் அட்மினிஸ்ட்ரேஷன், ஒன் திங். ஆமென். See, people நினைச்சுக்கிறாங்க தேவன் கோபுரத்தை கட்ட விடவில்லைன்னு. இல்லை, தேவன் ஒரே லாங்குவேஜா இருந்தால் அவர்களுடைய அந்த யூனிட்டி, ஒன் லாங்குவேஜினுடைய யூனிட்டி, ஒன் லாங்குவேஜினுடைய வேல்யூ, ஒன் லாங்குவேஜினுடைய பவர் என்னன்னு தேவனுக்கு தெரியும். See, அந்த லாங்குவேஜை தான் கிங்டம் லாங்குவேஜ்னு சொல்றாங்க. நல்லா கவனிங்க. பாபேலில் குழப்பி விடப்பட்டதுனால பாபேல்ன்ற வார்த்தைக்கு குழப்பம்ன்ற வார்த்தை மீனிங் வந்துச்சு. அதுக்கு முன்பாக என்ன லாங்குவேஜ் பேசிட்டு இருந்தாங்க? கிங்டம் லாங்குவேஜ்.
கிங்டம் லாங்குவேஜ், ஒரே லாங்குவேஜ். என்ன மொழி தெரியாது, பட் ஒன் லாங்குவேஜ். லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ஒரு கண்ட்ரிக்கு லாங்குவேஜ் ரொம்ப முக்கியம். நான் உங்களுக்கு ஒரு சில பாயிண்ட்ஸாக கடகடன்னு சொல்ல விரும்புகிறேன். பிஃபோர் தட், அவர்களுக்கு ஒன்று நல்லா தெரிஞ்சது, அந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு என்னென்னலாம் தந்திருக்கும்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்க பாப்போம். அந்த ஒரு லாங்குவேஜ் என்னெல்லாம் தந்திருக்கும்? வானளாவிய கோபுரத்தை கட்டுறாங்க, தேவனையே போய் ஏறி போய் பார்க்க போறேன்றாங்க. அவர்களுக்குள்ள ஒரு பெரிய கன்விக்ஷன் இருந்தது, ஒரு பெரிய ஸ்ட்ராங் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அவங்களுடைய முன்னேற்றத்திற்கு ஒரு என்ன இல்லை, தடையே இல்லை. முன்னேறி போய்கிட்டே இருக்கிறாங்க. செங்கல் கேட்டா செங்கல் வருது, எல்லா சவாலையும் ஜெயிக்கிறாங்க. மண்ணு கேட்டா மண்ணு வருது, எவ்ரிதிங் வருது. லாங்குவேஜினுடைய யூனிட்டி, லாங்குவேஜினுடைய இம்பார்ட்டன்ஸ். ஒரு லாங்குவேஜ் நிமித்தம் அவருடைய சக்சஸ் தீர்மானிக்கப்பட்டது. ஒரு லாங்குவேஜ் அவர்களை உயரத்துக்கு எட்ட வைத்தது. லாங்குவேஜ் இஸ் a very very important for one nation. ஒரு நேஷனுடைய இம்பார்ட்டன்ட் வேல்யூ, இம்பார்ட்டன்ட் என்ன சொல்றது, ஒரு 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 அத்தாரிட்டி லாங்குவேஜில் இருக்குது. ஆமென். தேவன் லாங்குவேஜ் அங்கே குழப்பி விடுகிறார். குழப்பி விட்ட உடனே செங்கலை கொண்டு வான்னு சொன்னால் அவன் என்னத்தை கொண்டு வரான்? மண்ணை கொண்டு வரான். சாந்து எடுன்னா அவன் தண்ணி எடுக்கிறான். லாங்குவேஜ் குழம்பிடுச்சு. லாங்குவேஜ் குழம்புன உடனே இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எங்கெல்லாம் லாங்குவேஜ் குழப்பப்பட்டு 10 லாங்குவேஜாக மாறுதோ, 20 லாங்குவேஜாக மாறுதோ, அல்லது 2 லாங்குவேஜாக மாறுதோ, see language creates culture. எந்த மொழியும் ஒரு கலாச்சாரத்தை உருவாக்குகிறது. இங்கே நாம் பலதரப்பட்டவர்கள் இருக்கிறோம். நான் தமிழில் இருக்கிறவங்க இருக்கோம், தாய்மொழி தமிழ் அப்படி இருக்கிறோம். என் ஒய்ஃப் ஆங்கிலோ இண்டியன். அவங்களுடைய மதர் டங் வேறு இல்லை. ஜெரேமியா பிரதர் அவங்க ஃபேமிலி இருக்கிறாங்க, அவங்க பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க, அவங்களுடைய மதர் டங் தெலுங்கு. அவங்க வேறு லாங்குவேஜ். வேறு யாராவது லாங்குவேஜ் இருக்கிறீங்களா? சரி, அப்படி இருக்கோம். நம்ம லாங்குவேஜ் இப்படி நம்ம 3 லாங்குவேஜாக பிரிஞ்சுருக்கிறோம் இல்லையா? 3 லாங்குவேஜுக்கும் 3 கல்ச்சர் இருக்கு. ஆமென். லாங்குவேஜ் கிரியேட்ஸ் கல்ச்சர். லாங்குவேஜ் கிரியேட்ஸ் கேரக்டர். லாங்குவேஜ் கிரியேட்ஸ் சம்திங். தேவனுக்கு நல்லா தெரியும், லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிங்டம் லாங்குவேஜ் எங்க மிஸ் ஆகுதோ அங்கே நியூ கல்ச்சர், நியூ கேரக்டர், நியூ லைஃப் ஸ்டைல் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. our present world problem is பாபேலில் லாங்குவேஜ் குழப்பி விடப்பட்டது தான். நம்முடைய சகல உலக நாடுகளிலும் இருக்கிற கல்ச்சர் ப்ராப்ளம், ரிலிஜன் ப்ராப்ளம், கேரக்டர் ப்ராப்ளம், எல்லா லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளமுடைய ஒரே ரீசன் பாபேலில் லாங்குவேஜ் குழப்பி விடப்பட்டது தான். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஏன்னா லாங்குவேஜ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. லாங்குவேஜுக்கு என்னென்ன இருக்குது? கடன்னு சொல்றேன் பாருங்க. ஒரு மொழி என்பது தேசிய அடையாளமாக இருக்கிறது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு மொழி தேசிய அடையாளம். ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்லி? செகண்ட் திங், ஒரு மொழி அந்த தேசிய ஒற்றுமையை காப்பாற்றுகிறது. அந்த மொழிக்கு தேசிய ஒற்றுமை இருக்குது. சொல்லுங்க, தேசிய ஒற்றுமை இருக்குது. இங்கிருந்து நீங்க சிங்கப்பூர் போறீங்க. சிங்கப்பூர் போன உடனே அங்க உங்களுடைய ஃபர்ஸ்ட் உள் நோக்கமெல்லாம் என்னவா இருக்கு தெரியுமா? யாராவது தமிழ் பேசுறவன் கண்ணில் பட மாட்டானா? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஆமென். தேவனும் அப்படியே பூமிக்கு தம்முடைய ஆவியானவரை அனுப்பினதனுடைய நோக்கம் தம்முடைய லாங்குவேஜ் பேசுறவங்க யாராவது இருக்க மாட்டாங்களா? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அந்நிய பாஷையினுடைய நோக்கம் மிக முக்கியமானது. நீங்க நல்லா கவனிங்க. ஒரு ஃபேமிலியா உட்காந்துருக்கலாம், பட் தனிப்பட்ட நபரா உட்காந்துருங்க. தனிப்பட்ட நபரா ஒரு ஏக்கம், ஒரு ஆசையோடு உட்காந்துருங்க. பிகாஸ் உங்களுக்கும் உங்களுடைய நாட்டிற்கும் தொடர்பு வேணும் என்று தேவன் விரும்புகிறார். உங்களை நீங்கள் வந்த நாட்டிற்கு தொடர்பு படுத்த விரும்புகிறார். உங்களுடைய லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஓ லார்ட், நீங்க நினைக்கிறீங்க என் கல்ச்சர் மாற மாட்டேங்குது, தொன்று தொட்டு என் பிள்ளைகள் சந்ததிகள் எங்க தாத்தா பாட்டின்னு எங்க கல்ச்சர் மாறல. கர்த்தர் சொல்றாரு, லாங்குவேஜை மாற்று, கல்ச்சர் மாறிடும். கை தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க.
ஓராமா சந்தா ரபோ. ஹலோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யுவர் லாங்குவேஜ். நீங்கள் உங்கள் பாஷையை மாற்றுவது மிக முக்கியமானது. நீங்க நினைக்கிறீங்களா லாங்குவேஜ் வந்துருச்சுன்னா, லாங்குவேஜ் பேச ஆரம்பிச்சுன்னா கல்ச்சர் மாறி நினைக்கிறீங்களா? கல்ச்சர் மட்டும் இல்ல, உங்க கேரக்டர் மாற ஆரம்பிச்சிடும். கேரக்டரே மாற ஆரம்பிச்சிடும். உங்களுடைய லாங்குவேஜ் மாறும்போது உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிச்சிடும். நீங்க அந்நிய பாஷை பேசிக்கிட்டே அப்படின்னு பேசிக்கிட்டே நீங்க பிராந்தி கடைக்கு போக முடியாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? உங்கள் கல்ச்சர் மாற ஆரம்பிக்கும், கேரக்டர் மாற ஆரம்பிக்கும். நான் சொல்றேன், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாற ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று. இரண்டாவது, தேசிய ஒற்றுமை உருவாக்க விரும்புகிறார். தேர்ட் திங், ஒரு லாங்குவேஜ் மூலமா தான் ஒரு பயனுள்ள பிரயோஜனமான கம்யூனிகேஷன் இருக்க முடியும். ஆமென். இப்போ எனக்கும் சாமனுக்கும் தமிழ் புரிஞ்சு, இப்போ தமிழ் எனக்கு தெரியுது, நான் பேசுகிறேன், அவருக்கு தெரியுது, கேட்குறாருன்னா ஒரு பயனுள்ள கம்யூனிகேஷனுக்கு காரணம் என்ன? லாங்குவேஜ். நான் சொல்கிறத கரெக்டாக அவர் புரிஞ்சுக்க முடியலன்னா கம்யூனிகேஷன் ப்ராப்ளம், லாங்குவேஜ் ப்ராப்ளம். டீ கடையில் உட்காந்துருக்கிறோம். ஒருத்தர் இந்த ஹிந்திக்கார தம்பிமார்கள் சிலர் வந்து இந்த சூட்கேஸ் விற்றுக்கிட்டே வந்தாங்க. சூட்கேஸ் விற்றுக்கிட்டே வராங்க. ரொம்ப ஆச்சரியம் என்னென்னா, அங்கே தமிழ் தெரிந்தவர்கள் இருக்கிறோம், அங்கே மலையாளம் தெரிந்தவர்கள் இருக்கிறாங்க. மலையாள டீ கடை, நாங்கள் தமிழ் தெரிந்தவர்கள் உட்காந்துருக்குறோம். ஒரு ஹிந்தி பர்சன் வரான். ஸோ தன்னுடைய ப்ராடக்டை விற்க வர்றான். பட் அவனுக்கு லாங்குவேஜ் பேரியர், லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்குது. பட் ஆனால் அதையும் தாண்டி அவன் வந்து இவர் தமிழ், இவர் மலையாளின்னு நான் பார்க்கல, அவன் லாங்குவேஜ்லேயே பேசிகிட்டு இருக்கான். அவன் லாங்குவேஜ்லேயே பேசுகிறான். பட் தமிழ் பேச தெரிஞ்ச எனக்கு புரியல, மலையாளம் பேச தெரிஞ்ச எனக்கு அவருக்கு புரியல. புரியாதனால இவருடைய ப்ராடக்ட் சேல் ஆகலை. புரியாதனால தான் ப்ராடக்ட் சேல் ஆகலை. ஆக்சுவலி அவன் சீப்பாக விற்கிறான். அவன் எதை ஒன்று சொல்ல பார்க்குறான், எதை ஒன்று கம்யூனிகேட் பண்ண பார்க்குறான். பட் அவனால் முடியல. See, it's a very very important. Your Tamil language is not தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சது பெரிய விஷயம் அல்ல. இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சது பெரிய விஷயம் அல்ல. ஒரு தமிழ் லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால தமிழ் பீப்புள் வேணால் கம்யூனிகேட் பண்ணலாம். இங்கிலீஷ் லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால ஆங்கிலேயர்கள் வேணால் கம்யூனிகேட் பண்ணலாம். ஹிந்தி லாங்குவேஜ் தெரிஞ்சதுனால நார்த் பீப்புள் வேணால் கம்யூனிகேட் பண்ணலாம். வித்தவுட் டங்ஸ், அந்நிய பாஷை இல்லாமல் யூ கேனாட் கம்யூனிகேட் இன் கிங்டம். ராஜ்யத்தில் உங்களால் தொடர்பு கொள்ள முடியாது, தொடர்பு வைத்துக் கொள்ள முடியாது. ஆவியானவருடைய வருகையின் மிக முக்கியமான நோக்கம், அவர் வந்தால் உங்களுக்கு லாங்குவேஜ் தருவார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம், மார்க் 16ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கிறோம். ஆவியானவர் வந்த உடனே முதல்ல சேஞ்ச் ஆனது என்ன சார்? சட்டை பேண்ட் இல்ல, லாங்குவேஜ். ஆவியானவர் பலத்த அசைவாடலுடன் இறங்கின உடனே அவர்களுடைய மொழி மாறினது. லார்ட், அவருடைய லாங்குவேஜ் மாறின உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா? லாங்குவேஜினுடைய 2 பிரயோஜனம். ஒன்று, உங்களுடைய கிங்டமை தொடர்பு கொள்வது. 2வது, இந்த பூமியில் இருக்கிற கிங்டம் பீப்புளை தொடர்பு கொள்வது. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களால் பரலோக ராஜ்யத்தை தொடர்பு கொள்ள முடியவில்லை என்றால் பரலோக ராஜ்யத்திலிருந்து ரகசியங்களும் வெளிப்பாடுகளும் உங்களுக்கு கிடைக்க முடியாது. பரலோக ராஜ்யத்திலிருந்து உங்களுக்கு போதுமான சக்தி, ஆற்றல், பலன் கிடைக்க முடியாது. நீங்கள் பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுப்பப்பட்டு வந்தவர்களாக இருந்தாலும் உங்களால் பரலோக ராஜ்யத்தினுடைய கல்ச்சர், பரலோக ராஜ்யத்தினுடைய கேரக்டர், பரலோக ராஜ்யத்தினுடைய லைஃப் ஸ்டைல்ல உங்களால் இங்கே வாழ முடியாது. லாங்குவேஜ் புரியாத ஒன்றல்ல. சாலமோனுக்கு நான் பேசுகிற ஹிந்தி புரியலன்றதுனால ஹிந்தினால புரியாது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. புரிந்தவர்களுக்கு தெரியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. சோ அந்நிய பாஷை என்பது புரியாத ஒன்றல்ல. நீங்கள் பேசும்போது ராஜ்யம் புரிந்து கொள்ளும். நீங்கள் பேசும்போது ராஜ்யம் புரிந்து கொள்ளும். நீங்கள் பேசும்போது ராஜ்யம் புரிந்து கொள்ளும். நான் உங்களுக்கு சொல்றேன், நீங்க அந்நிய பாஷை பேசக்கூடியவர்களாக இருந்தால் நீங்கள் பேசும்போது ராஜ்யத்தை எழுப்பி விடுகிறீர்கள். ராஜ்யத்திற்கு கமாண்ட் பண்றீங்க. ராஜ்யத்திற்கு நீங்க சில காரியங்களை நீங்க கம்யூனிகேட் பண்றீங்க. ராஜ்யம் சில காரியங்களை உங்களுக்காக செயல்படும்படிக்கு அதை நீங்கள் எழுப்பி விடுகிறீர்கள். கைத்தட்டி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. லாங்குவேஜ்
அதுக்கப்புறம் என்னது? லாங்குவேஜ் ஒரு பயனுள்ள தொடர்பு. லாங்குவேஜ் நீங்கள் திறமையாய் வெளிப்படுவதற்கு மொழிதான் காரணமாக இருக்கிறது. நீங்கள் திறமையாக வெளிப்படணும்னா மொழி தான் காரணம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? லாங்குவேஜ். நாலாவது, அஞ்சாவது, லாங்குவேஜ் ஒரு பாரம்பரியத்தை உருவாக்குகிறது. ஒரு மிக முக்கியமான ஒரு பாரம்பரியத்தை உருவாக்கி விடுகிறது. ஏன்னா நீங்கள் லாங்குவேஜை நீங்கள் என்ன செய்றீங்கன்னா தலைமுறைக்கு கடத்துகிறீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பாருங்க, ஆங்கிலோ இந்தியன் ஒய்ஃபு, அவங்க மதர் டங் என்னது? ஆங்கிலோ இங்கிலீஷ் ஆயிடுச்சு இல்லை? ஆனால் ஃபாதர் யாரு? தமிழ் இல்லையா? அங்கே போனால் ஸ்கூலில் போனால் மதர் டங் என்ன? ஏங்க ஃபாதர் டங்கை கேளுங்க. ஃபாதர் டங் கேட்க மாட்டேன்றாங்க, மதர் டங்கை தான் கேட்குறாங்க. மதர் டங் இங்கிலீஷு. அவன் அதை எழுதிக்கிட்டு அப்பாவை பார்த்தா அப்படி தெரியலையான்றான். யோ, மதரை பார்த்தா தனியாக தெரியும், நீ ஏன் ஃபாதரை பார்க்குற? மதரை பார்த்தா தானே தெரியும். அப்பாவை பார்த்துக்கிட்டு இங்கிலீஷான்னு கேட்டேன்னா என்ன அர்த்தம்? எதுக்கு சொல்ல வரேன்? தலைமுறைக்கு இயற்கையாகவே கடத்தப்படுகிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? நான் சொல்கிறேன், உங்களுடைய லாங்குவேஜ் இயற்கையாகவே கடத்தப்படும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. ராஜ்யத்தினுடனான ஒற்றுமைக்கு, ராஜ்யத்தினுடனான சரியான கம்யூனிகேஷனுக்கு லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எல்லாரும் எழுப்பி நிற்போம். ஒரு சில காரியங்களை மாத்திரம் சொல்லிட்டு கொஞ்ச நேரம் ஜபத்துக்குள்ள டைம் போனதே தெரியல, ஓடிக்கிட்டே இருக்கு. ஒரு சில காரியங்களை நாம் அப்படியே கேட்டுக்கிட்டே நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும், நீங்கள் அதை நாட வேண்டும். மார்க் 16ஆம் அதிகாரத்தை திருப்புங்க. மார்க் 16ஆம் அதிகாரம் கடைசி 4 வசனங்களை வாசிங்க. மார்க் 16 கடைசி 4 வசனங்கள். உங்களுக்கு லாங்குவேஜ் தெரியாத வரையிலும் ராஜாவினுடைய இருதயத்தில் இருக்கிற கனவுகளை நீங்கள் கட்டி எழுப்ப முடியாது. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன. நீங்கள் விசுவாசிப்பீர்களானால் நீங்கள் ராஜ்யத்தினுடைய பிரதிநிதிகளாக, ராஜ்யத்தினுடைய ஒரு பொறுப்பாளர்களாக, உத்தரவாதிகளாக இந்த பூமியில் வைக்கப்பட்டிருப்பதாக நீங்கள் உணர்வீர்களானால், உங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார் என்று நீங்கள் உணர்வீர்களானால், நீங்கள் ஒரு நோக்கத்திற்காக இந்த பூமியில் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை உணர்வீர்களானால், பரலோக ராஜ்யத்தினுடைய கம்யூனிகேஷன் மூலமாக இந்த பூமியில் சிலவற்றை நீங்கள் செய்யும்படியாக உங்கள் மேல் சில அசைன்மெண்ட்ஸ் வைக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் உணர்வீர்களானால், விசுவாசிக்கிறவர் நடக்கும் அடையாளங்களாவன. என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. ராஜ்யத்தினுடைய புத்திரர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஸ்லாக்கியங்கள், வரங்கள். அதுக்கப்புறம் வாசிங்க. கைகளை வைப்பீர்கள், அப்பொழுது சொஸ்தமாவார்கள். இவ்விதமாய் கர்த்தர் அவர்களுடனே பேசின பின்பு அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். வலது பார்சத்தில் உட்கார்ந்தார். அங்க பைபிள் சொல்லுது, அவர்கள் போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். ஆமென். அவர்கள் போய் எங்கும் பிரசங்கம் பண்ணினார்கள். வசனம் சொல்லுது, அவர்களோடு கூட இருந்து கர்த்தர் கிரியை நடப்பித்தார். ஆமென். ஹல்லேலூயா. எப்பொழுது உங்களுக்கு கம்யூனிகேஷன் கரெக்ட் ஆகும் அப்படின்னா, உங்களுடைய லாங்குவேஜ் சரியாகும் போது, உங்களுடைய லாங்குவேஜ் சரியாகும் போது சில வரங்கள் உங்களுக்குள்ளே கொடுக்கப்படுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் நிருபங்களை வரத்தப்பட்டு எழுதும் போது ஒரு மிக முக்கியமான வரம் லாங்குவேஜ் வரம், லாங்குவேஜை டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடிய வரம். ப்ராஃபஸி என்பது முக்கியமான ஒன்று. ஒருவேளை நீங்க தமிழ்ல ப்ராஃபஸியை சொல்லலாம், பட் கம்யூனிகேஷன் ஃப்ரம் கிங்டம், உங்களுடைய கனெக்ஷன் கிங்டமோட இருக்கிறதுனால, கிங்கோட இருக்கிறதுனால, பிதாவோடு இருக்கிறதுனால, பிதா உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதை சொல்வதற்கு பேர் தான் ப்ராஃபஸி. நீங்கள் தேவனோடு கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. நீங்கள் தேவனோடு கம்யூனிகேட் பண்ணி குடும்பத்தை நடத்த வேண்டிய நபர், தேவனோடு கம்யூனிகேட் பண்ணி நீங்கள் ஒரு பிசினஸ் நடத்த வேண்டிய நபர், தேவனோடு கம்யூனிகேட் பண்ணி. ஏன் தேவனோடு கம்யூனிகேட் பண்ண வேணும்? நீங்கள் தேவனோடு கம்யூனிகேட் பண்ணுவதற்கு நேரத்தை ஒதுக்கி அல்ல, நீங்கள் தேவனோடு கம்யூனிகேட் பண்ணாதான் இந்த பூமியில வாழவே முடியும் சக்சஸ்ஃபுல்லா. பிகாஸ் யூ ஆர் ஃப்ரம் தேர். நீங்கள் அங்கே இருந்து வந்தவர்கள். நீங்க ஒன்னும் அதை உண்டாக்கல, அவர் உங்களை உண்டாக்கி அனுப்பி இருக்கிறார். நாம் இந்த பூமியில அவருக்காக இருக்கிறோம். சொல்லுங்க, நான் அவருக்காக இருக்கிறேன். ஆகவே தான் சொல்றேன், லாங்குவேஜ் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன் அந்நிய பாஷையில பேச வேண்டும்? ஏன் அந்நிய பாஷை? இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கடகடன் சொல்றேன், ராஜ்யத்தினுடைய அடையாளம். நீங்கள் அந்நிய பாஷையை பேசும்பொழுது நீங்கள் உங்களுடைய நாட்டை காண்பிக்கிறீர்கள், உங்களுடைய கல்ச்சரை காண்பிக்கிறீர்கள், உங்களுடைய கேரக்டரை காண்பிக்கிறீர்கள், உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்றதை காண்பிக்கிறீர்கள். என்னுடைய பிள்ளைங்களாம் இங்கிலீஷ்ல
ஒய்ஃபோட பேசும்போது யாராவது புதுசாக வீட்டுக்கு வந்தாங்கன்னா உங்கள் ஒய்ஃபு ஆங்கிலோ இந்தியனான்னு கேட்குறாங்க. ஏன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய லாங்குவேஜ் ப்ரூவ்ஸ் who you are, where you are from. ஆமென். உங்களுடைய லாங்குவேஜ் நீ எங்கே இருந்து வந்தவர்கள் என்பதை காண்பிக்கிறது. ஆகவே தான் ஆண்டவர் தம்முடைய ஆவியை அனுப்பின உடனே அவர்களுடைய லாங்குவேஜை மாற்றினார். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். லாங்குவேஜை மாற்றணும். லாங்குவேஜ் மாறினா தான் உங்களுடைய கல்ச்சர் மாறும். உங்களுடைய கல்ச்சர் என்னன்னு தெரிய வரும். உங்களுடைய லைஃப் ஸ்டைல் என்னன்னு தெரிய வரும். நீங்க எங்கிருந்து வந்தவர்கள் தெரிய வரும். அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆமென். நீங்கள் லாங்குவேஜ் சரியா நீங்க அதை நீங்கள் வாஞ்சித்தீர்களே ஆனால் தான் ராஜாவோடு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். நீங்கள் லாங்குவேஜை நீங்க பெற்றுக்கொண்டீர்கள்னா அவரோடு கூட அந்த இணைப்பு சரியாகும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வானத்திற்கும் பூமிக்கும் அந்நிய பாஷை தான் ஒரு பேச்சு தொடர்பாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தமிழ்நாட்டுக்கும் இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் லாங்குவேஜ் தான் கம்யூனிகேஷன் உண்டாக்குது. ஆமென். வானத்துக்கும் பூமிக்கும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் மூலமாக, அந்நிய பாஷையின் மூலமாக. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். நிறைய நிறைய நிறையா பேச வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் எனக்கு நேரம் இல்லாதனால கடகடன்னு நான் ஓடுறேன். உங்களுடைய தொடர்புக்கு அடையாளம் நீங்கள் மறுசீரமைக்கப்பட வேண்டுமா? நான் சொல்கிறேன், டங்ஸ் உங்களுடைய லைஃப்பை கரெக்ட் பண்ணும். ஓ ராபோ ஷே ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உள்ளே இருக்கிறார் என்பதற்கு அடையாளமே உங்களுடைய லாங்குவேஜ். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ராஜாவுடைய சித்தத்திற்கு ஏற்ப உங்களால் லாங்குவேஜ் இருந்தால் தான் ஜெபிக்க முடியும். ஓ ஓ லார்ட் ஜீசஸ். வேதம் சொல்லுது, அந்நிய பாஷையில பேசுகிறவன் தேவனோடு பேசுகிறான். சந்த ரபோ கபா. ஹல்லேலூயா. ராஜாவின் சித்தத்திற்கு ஏற்ப உங்களுடைய ஜபங்களை மாற்ற வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை லாங்குவேஜ். விசுவாசத்தை தூண்டுவதற்கு நான் சொல்றேன், அந்நிய பாஷையில பேசிக் கொண்டிருக்கும் போதே உங்களுக்குள்ள ஆவியானவர் விசுவாசத்தை தூண்டி விடுவார். இதெல்லாம் நிறைய வசனங்கள் இருக்கு, நல்லா காமிக்கிறதுக்கு நேரம் இல்லை. நான் சொல்கிறேன், உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாக வாழ வேண்டுமா? அந்நிய பாஷை வரம் உங்களுக்கு தேவை. உலகத்தின் கரைப்பாடுகள் இருந்து, உலகத்தின் பாவ பழக்க வழக்கங்கள் இருந்து நீங்கள் விடுவிக்கப்பட்டவர்களாக ஒரு புதிய மனுஷனாக வாழ வேண்டுமா? நான் சொல்கிறேன், உங்களுக்கு தேவை லாங்குவேஜ். சந்தா ராபோ காபா. ஹல்லேலூயா. ராஜாதி ராஜாவாகி இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு நீங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டுமா? அவர்களுக்கு போய் சுவிசேஷம் போய் சேர்வதற்கு, உங்களை கர்த்தர் பயன்படுத்துவதற்கு நீங்க ஆண்டவரோடு கனெக்ட் பண்ண வேண்டுமா? தேவை லாங்குவேஜ். ஷகாபா லபா ரபோ. எத்தனை பேர் என்னோட ஆமென்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. பேதுரு போய் புறஜாதி மக்கள் இடத்துல போக மாட்டேன்றான், போறதுக்கே தயங்குறான். ஆண்டவர் பேதுருவை சொல்றாரு, ஏய் போப்பா, போய் அங்க போய் நீ சுவிசேஷத்தை அறிவின்றாரு. இவன் தயங்கி போறான், சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டேன்றான். ஆனா போகும்போது போய் சொன்ன மாத்திரத்தில் அங்க சுவிசேஷத்தை கேள்விப்பட்ட உடனே இவர்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆவியானவர் அளவற்ற விதத்தில் இறங்கிவிட்டார். ஆவியானவர் இறங்கினதுக்கு அடையாளமாக அந்நிய பாஷைகளை பேச ஆரம்பித்தார்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. 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 ஆவிக்குரிய புத்துணர்ச்சி அந்நிய பாஷையின் மூலமாய் வருகிறது. நன்றி தெரிவிப்பது அந்நிய பாஷையின் மூலமாய் வருகிறது. அது மாத்திரமல்ல, கடைசியா ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களுடைய நாவை கட்டுப்படுத்த வேண்டுமானால் உங்களுக்கு தேவை அந்நிய பாஷை. உங்களுடைய வாயை கட்டுப்படுத்த வேண்டுமானால், உங்களுடைய நாவில் இருந்து வருகிற தீமையான, கெட்ட அல்லது அவிசுவாசமான பயத்தின் வார்த்தைகளை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டுமானால் உங்களுக்கு தேவை அந்நிய பாஷை. ரேமா சந்தா ரபோ கபா லபா ரபா லமா ரபோ. ஜெயித்தவர்கள், சாதித்தவர்கள் எல்லாரும் பாஷைகளை மாற்றினார்கள். ரந்த ரபோ ஷே கபா. எல்லாரும் எழுப்பி நிற்போம், இருதயங்களை உயர்த்தி ஸ்தோத்தரிப்போம். ஒரு 10 நிமிஷம், ஒரு 10 நிமிஷத்தில் முடிக்க, 5 நிமிஷத்தில் முடிக்க, ஒரு 2:30 முடிச்சிடலாம். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்தில் உண்மையா ஜென்டிலா, ஆண்டவரே எனக்கு அந்த வரம் வேண்டும், ஆண்டவரே எனக்கு அந்த வரம் வேண்டும். பைபிள் ஒரு பாஷைன்னு சொல்லல, பற்பல பாஷைன்னு சொல்லுது. பற்பல பாஷை சொல்லுங்க, பற்பல பாஷை. ஒருவேளை நீங்க ரொம்ப வருஷமா விசுவாசிகளா இருக்கலாம், ஆனால் நீங்க ஒருவேளை இந்த இதை பற்றிய வெளிச்சம் இல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை பேசுறவங்களா இருக்கலாம், ஆனா அதை குறித்த சரியான வெளிப்பாடு இல்லாதவங்களா இருக்கலாம். இன்றைக்கு ஆவியானவங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஆண்டவரை பார்த்து கேளுங்க. நான் சொல்றேன், 5 நிமிஷம் நல்ல ஆவியில நிரம்பி நீங்கள் ஆவியானவருடைய அந்த உணர்த்துதலோடு ஜெபிக்க போறீங்க, பேச போறீங்க.
ராகாமா சந்தா ரபோ ரீகாபா லரா தனமோ. ஒருபோதும் உங்களுக்குள்ள இருந்து அந்த வரம் வெளிப்படும் போது நீங்க கூச்சப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க ஷை ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க எப்பொழுதெல்லாம் அந்நிய பாஷையை பேசுகிறீர்களோ அப்பொழுதெல்லாம் ஆவியானவரோடு லக்கதனா பரலோக ராஜ்யத்தோடு தொடர்பு கொள்றீங்க, பரலோக ராஜ்யத்தோடு கம்யூனிகேட் பண்றீங்க. ராகாபோ ஷபா லபா ரபோ. நீங்க பேச பேச பரலோகம் தலையாட்டுது, நீங்க பேச பேச பரலோகம் எழும்பி நிக்குது, நீங்க பேச பேச ஒரு தூதன் எழும்புகிறான், நீங்க பேச பேச ராஜா எழும்புகிறார், நீங்க பேச பேச ஆவியானவர் செயல்பட ஆரம்பிக்கிறார். ரா கா 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 ஷாலா ராதா நாமா. ஓ ஓ லார்ட், நீங்க பேசி ஆண்டவருக்கு சில காரியங்களை கம்யூனிகேட் பண்ணுங்க, நீங்க பேசி ஆண்டவருக்கு சில காரியங்களை தெரிவிங்க. ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஷிகாபா லபா ரபா. சில சமயங்களில் நீங்க பேசும்போது தற்கொலை ஆவிகள் வெளியேறும், தற்கொலை ஆவிகள் வெளியேறும். ரிகாபா லபா ரபோ ஷபா லபா ரபா. நான் சொல்றேன் கவனிங்க கவனிங்க. நீங்க ஆவியில பேசும்போது சில சமயங்கள் பக்கத்து வீட்டில் தூக்கு போட காத்திருக்கிறவன் அந்த அந்நிய பாஷையின் மூலமாக ஒரு தூதனால் சந்திக்கப்படுவான். ஷதா ரபா கபா 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 ரோமா ஷதா ரபா லபா ராமா. பவுலும் சீலாவும் சிறைச்சாலைக்குள்ளிருந்து துதித்து அந்நிய பாஷையில பேசி பாடி உயர்த்தி கொண்டிருந்த போது நான் சொல்றேன் அந்த குடும்பங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு இவர்கள் ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். ரோமா கபோ ஷண்டா ரபோ. உங்களுக்கே தெரியாது ஆவியானுடைய நடத்துதல், உங்களுக்கே தெரியாது ராஜ்யத்தினுடைய கிரியை, உங்களுக்கே தெரியாது. நான் சொல்றேன் சில சமயங்களில் உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால அது நடக்காதுன்னு அர்த்தம் இல்லை, உங்களுக்கே தெரியாமல் உங்கள் பிள்ளைகளுக்குள்ள இருக்கிற கெட்ட ஆவிகள் வெளியேறும், கெட்ட பழக்கங்கள் வெளியேறும். அந்நிய பாஷையினுடைய அவசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஆவி கட்டப்பட்டிருக்க, உங்கள் ஆவி கட்டி எழுப்பப்படுவதற்கு அந்நிய பாஷை உதவி செய்யும். விசுவாசம் வரம் வெளிப்படும். நீங்க அந்நிய பாஷை பேச பேச நான் சொல்கிறேன் உங்களுடைய கொழுப்பு கரையுங்க, சரீர கொழுப்பு கரையும். நீங்க அந்நிய பாஷை பேச பேச உங்கள் நாவு கட்டுப்படும், கேரக்டர் மாறும், கல்ச்சர் மாறும். ராதா ரா ஷேகா பா 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 பா. உண்மையாகவே அந்நிய பாஷையினுடைய வரத்தை விரும்பி நாடுகிறவர்களாக இருந்தால் உங்களுடைய தலையில கை வச்சு நீங்க தனிப்பட்ட விதத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிக்க போறீங்க. ஜெபம் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கு இந்த இடத்தை விட்டு நீங்க கடந்து போகும்போது வெறும் மண்ட அறிவோட போகக்கூடாது, ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட போகணும், ஒரு எக்ஸ்பீரியன்ஸோட போகணும். உங்களுடைய சபையில் இருக்கிற வாலிப பிள்ளைகள் நீங்கள் தொடப்பட வேண்டும். உங்களை கொண்டு கர்த்தர் சில காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஹல்லேலூயா ஷிகாபா லபா ரபோ. சில காரியங்களை ஆவியானவர் உங்கள் மூலமா செய்ய விரும்புகிறார். தேங்க் யூ. ஹல்லேலூயா ஷகா ரபோ தியா ரபா லமா ரபோ. நீங்க நின்ன இடத்துல நிக்காம அப்படி நடந்து ஜெபம் பண்ணுங்க. இந்த இடத்துக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கிறத நான் பார்க்கிறேன். இந்த இடத்துல ஆவியானவர் இறங்கி வந்திருக்கிறார். ஆனா நடந்து ஜெபம் பண்ணுங்க. ராபா ஷபா லபா ரபா. இந்த கடைசி நேரத்தை விட்டுறாதீங்க, இந்த கடைசி நேரத்தை விட்டுறாதீங்க. நடந்து ஜெபம் பண்ணுங்க, அங்கிட்டு இங்கிட்டு போங்க. உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரை கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க மற்றவங்களை பார்க்காதீங்க, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் குனிஞ்சு பாருங்க. ஆவியானவர் குனிஞ்சு பாருங்க. ஆவியானவரே நான் எனக்கு நீ சொல்லுகிறீர் இதெல்லாம் எனக்கு வேணும், இந்த வரம் வேணும், இந்த பேச்சு வேணும். ஓராமோ ஷபா லபா ரபா. நீங்க ஆவியானவரோடு கம்யூனிகேட் பண்ணுங்க. நீங்க மனுஷரோடு கம்யூனிகேட் பண்ணது போதும். அந்த இறைச்சலை கேட்பதை நிறுத்திட்டு ஆவியானவர் பேசுறதை கேட்க ஆரம்பிங்க. ஆவியானவர் நடத்துறதுக்கு இயங்க ஆரம்பிங்க. பின்னால நடங்க. ஒரு இடத்துல நிக்காதீங்க, நடந்து அங்கிட்டு நடந்து ஜெபம் பண்ணுங்க. ரா பா 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 ஷபா பாபா ரோ காமா ரபா லமா ரபோ. மத்தவங்களை பார்க்காதீங்க பிள்ளைகளே, மத்தவங்களை பார்க்காதீங்க. ஏனோ தானோ நடக்காதீங்க. ஒரு அபிஷேகம் இந்த இடத்துக்குள்ளே அன்றைக்கு மேல் வீட்டு அறையில வந்த அதே ஆவியானவரின் பலத்த காற்று, பலத்த அபிஷேகத்தை நான் இந்த நாளிலே ராஜ்யத்தின் பிரதிநிதியாக கட்டவிழ்க்கிறேன். ஒரு அனல் இங்கே இறங்கி வருவதாக. ஒரு மெய்யான சுதந்திரம், மெய்யான விடுதலை இங்கே கட்டவிழ்க்கப்படுவதாக. ஓ பா 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 ரோபா ஷகல ரபோ ரேகபா லரதனா ஓ ரபா ஷபா லபா ஓ ரிகபா பா பா பா. ஒருவேளை ரட்சிக்கப்படாத ஜனங்களை கர்த்தர் உங்க கண்ணுக்கு முன்னால கொண்டு வருவார். ஒருவேளை அபிஷேகம் பெறாத ஜனங்களை கண்ணுக்கு முன்னால கொண்டு வருவார். ஒருவேளை மனம் திரும்பாத பிள்ளைகளை கர்த்தர் உங்களுக்கு நீங்க பேசுகிற வார்த்தைகள் மூலமாய் சரியாகும்படி செய்வார். ரோபா ஷகபா லபா ரபா லபா ரபா ரோபா கதரபா லபா. பிள்ளைங்க எல்லாரும் ரோபா ஷதரபோ ரோபா கா 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 கா
ஷேலாராதனா. ஆவியானவரே ஒரு அபிஷேகம், ஆவியானவரே ஒரு அனல், ஆவியானவரே உம்முடைய வரம். ரா பாப்பா Shatarabo Kataraba Rekatarabo se Rofa Sheka Urabo Shadaraba Kabaladara Netana Nukana Ropa Shakara Oh Lilia Katarabo Oh Pashekarabo. நீங்க பேச பேச நீங்க பேச பேச நீங்க பேச பேச உங்களுக்கு வர வேண்டிய பணம் ஆயத்தமாய் கொண்டிருக்கும். நீங்க பேச பேச கடினமான இருதயங்களை கர்த்தர் திறப்பார். ரோபா ஷகல ரபோ ரோபா நகதன ஷே ரோபா ஷகல ரபோ ரோபா நத ஷகன தரபோ. Oh Lord, oh Lord, oh Lord. The communication strong ஆகுது. The communication strong ஆகுது. The communication strong ஆகுது. ரானா தன சந்தனமா. வாலிப பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளே, யூத்ஸ், வாலிப பிள்ளைகளே, நீங்க கம்யூனிகேட் பண்ணும்போது through tongues உங்களுடைய லைஃபை சேவ் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. உங்க ஃபியூச்சரை சேவ் பண்றீங்க. ஷபலதரா. பிசாசு தந்திரமா உங்களுடைய லைஃபை இழுத்துக்கிட்டு போக பார்க்கறான். சில கெட்ட தீய பழக்க வழக்கங்களுக்கு, கெட்ட மனுஷர்கள்ட்ட இழுத்துட்டு போக பார்க்கறான். நீங்க அந்நிய பாஷையில பேசும்போது உங்களுடைய லைஃபை சேவ் பண்றீங்க, சேவ் பண்றீங்க, அதை பாதுகாக்கிறீங்க. ஹalleluya. ரபோ சந்தரபோ ஷிகால ரட்டனமா ஷகல ரட்டனமா எல்லாம் 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 ரோமா லகதன ஷகல. ஒருவேளை ரொம்ப நாளா இந்த மாதிரியான ஒரு நடத்துதலை நான் உணர்ந்ததே இல்லைன்னு பார்க்குறீங்களா? ஆவியானவர் இன்னைக்கு உங்களை கேட்ச் பண்றாரு, உங்களை மீட்டெடுக்கிறாரு. ரோமோ ஷாக்கா லாராட்டானா லாவோ ஷேலே ரேடே தேனே கேபோ தூனா மாதாவோ. ஒரு காரியத்தில் இறங்குறதுக்கு முன்பாக நீங்கள் பரலோக ராஜ்யத்தை அந்நிய பாஷையின் மூலமாய் கனெக்ட் பண்ணாமல் இறங்காதீங்க. ரோமா ஷந்தானா கானா தூனா மாரா காபோ. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்நிய பாஷையில பேசுங்க. வண்டியில போகும்போது அந்நிய பாஷைகளை பேசுங்க. காரை ஓட்டும் போது அந்நிய பாஷையில பேசுங்க. மாரா கானா தானா சந்தா ராபா. பிசினஸ்ல இருக்கும்போது அந்நிய பாஷையில பேசுங்க. ஒரு கடினமான மனுஷன் திருந்த மாட்டேன்றானா அந்நிய பாஷையில பேசுங்க. ரா லா ரா தானா காபா லாரா தானா ஷேலே ரேகே ரூஃபோ சாட்டா ராகா தானாமா துனாமா ராகா. ஓ ஹalleluya. உங்கள் வாயை திறந்து கொடுங்க, உங்கள் மனதை திறந்து கொடுங்க, உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்க. வாலிப பிள்ளைகளே, வாலிப பிள்ளைகளை உங்கள் உள்ளத்தை திறந்து கொடுங்க. கணவன்மார்களே, மனைவிமார்களே, உங்கள் மனதை உள்ளத்தை திறந்து கொடுங்க. ரோபோ ஷே டேரே காமா நூதானா ரபோ. உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய கம்யூனிகேஷன், உங்களுடைய கம்யூனிகேஷன். கண்ணை மூடி, எல்லாரும் கண்ணை மூடி. ரோஃபோ சாட்டா ராமா காபா ராதா நாமா ரபோ ஷேலா ராத்துனா ராகாபோ ஷபா லபா ரூபடாதனா ஷேலே ரேகாபோ. சிலரோடு கர்த்தர் பேசிக்கிட்டே இருக்காரு, சிலரோடு கர்த்தர் பேசுறாரு. ஓராபோ ஷபா லபா ரபா லபா ரபா. விடாதீங்க, விடாதீங்க, விடாதீங்க. உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பக்கத்துல இருக்கிறவங்களை தொற்றிக் கொள்ளட்டும். உங்க மேல இருக்கிற அபிஷேகம் பக்கத்துல இருக்கிறவங்களை தொற்றிக் கொள்ளட்டும். ஓ ராமா காபா காபா லாதா ரபோ ஷிபா லரா ராகாபா லுகாராபோ. ஓ ராமோ ஷாலா ரக்கா லாதானா மரபோ. ஹalleluya, 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 ஹalleluya. இந்த வரம் வேணும்ன்றவங்க முன்னால வாங்க, ஆண்டவர்ட்ட வாங்க, முன்னால வாங்க. பாஸ்டர் லாரன்ஸ், பாஸ்டர் சாலமன் முன்னால வாங்க. தயவுசெய்து அவர்களுக்காக ஜெபிங்க. ஹalleluya. சிஸ்டர் வாங்க, பாஸ்டர் மா முன்னால வாங்க, அவர்களுக்காக ஜெபிங்க. ரூகாபா ஷபா லபா ரபா. இந்த வரம் வேணும்ன்றவங்க முன்னால வாங்க. ஹalleluya, ஹalleluya. முன்னால வாங்க, முன்னால வந்து ஜெபம் பண்ணுங்க. ஓ ராமா காபோ ஷிகாலா ரபோ. உங்க கைகளை அவங்க மேல வைக்கிறதுக்கு விட்டு கொடுங்க. ஓ ராமோ ஷபா லபா ரபா. சில சமயங்களில் நீங்க மாற விருப்பம் இல்லைன்னா நான் சொல்றேன், கெட்டு போகிறவர்களுக்கு அந்த விசுவாசம் இருக்காது. கெட்டு போகிறவர்கள் இதை நீங்கள் பெற முடியாது. கெட்டு போகிறவர்கள் நீங்க இதுக்கு நீங்க ஆசை காட்ட முடியாது, ஆர்வம் காட்ட முடியாது. ஹalleluya, ஹalleluya. ஜீசஸ், ஜீசஸ். ஹalleluya. முன்னால வாங்க, முன்னால வாங்க. பிள்ளைகளுடைய தலைகளை கைகளை வைத்து ஜெபம் பண்ணுங்க. ரோகாபா ஷபா லபா ரபா. இல்லங்க லைட்டா இருக்குது, ஆனா இன்னும் வேணும்ன்றவங்க ஆண்டவர்ட்ட வாங்க. ஒரு வரம் வேலை செய்து, ஒரு வரம் வேலை செய்து, ஒரு வரம் வேலை செய்து இந்த இடத்துல ஒரு இம்பார்ட்டேஷன் நடக்குது. ரோகா பா 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 ரோபா ஷாகா பா பா. எல்லாரும்